நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் சொல்றது கேட்கறது தான் வந்து நமக்கு நல்லது. பிகாஸ் தே நோ பெட்டர், we don't know a lot. But when we grow up, நமக்கு சில விஷயங்கள் பண்ணணும்னு யோசிப்போம். ஆனா வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. Do I have to listen to them all the time just because they are my parents? இது நான் ஆன்சர் கொடுத்தனா எல்லாரும் எனக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பைபிளே சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். obey in the Lord. எல்லாத்துக்கும் கடவுள் சொன்னாரு எங்க அம்மா அப்பா வந்து கடவுள் சொன்னாருன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஊழியம் செய்யறவங்களா இருப்பாங்க. பட் விசுவாசிங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகும், பிள்ளைங்க கிட்ட அன்பார்ச்சுனேட்லி எனக்கு தெரியும்ல. வீட்ல இருக்க பசங்க என்ன பாப்பாங்கன்னா, என் அப்பா அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல, அவங்க அதை ஃபாலோ பண்றாங்களா? கோவத்துல நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், ஆனா என் குழந்தை மட்டும் பேசக்கூடாது. லைஃப் அட்வைஸ் மாதிரி உங்களுக்கு சொன்னாங்க, நீங்க கேட்டுப்பீங்க. இப்ப அவங்க வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இப்ப நான் பண்றது கரெக்டா இருக்கலாம், இல்லையா அவன் எந்த தப்பு செய்யலையே, நம்ம தான் இப்படி அசியூம் பண்ணி திட்டிட்டோம்னா எங்க வீட்ல சாரி கேட்பாங்க. Both of them will come and ask me sorry. Parents also should be humble enough to go tell, hey I'm sorry I did this. நான் அப்பா நான் அம்மான்ற ஈகோ இருக்கும்போது சமாதானத்தை நம்ம லூஸ் பண்றோம். கோவத்துல நான் வார்த்தையை விடுறேன், நான் அப்பா நான் அம்மா, என் பிள்ளையோட நல்லதுக்கு தான் நான் சொன்னா அவன் புரிஞ்சுதான் ஆகணும். சில பேரண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க, நீ இவ்ளோ மார்க் வாங்கல அவன் வாங்கியிருக்கான், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம் அவன் பண்றான். அந்த கம்பேரிசன் வந்து அந்த குழந்தைய உண்மையாவே ஹர்ட் பண்ணும். பேரண்ட்ஸ்க்கு என்ன பயம்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு வந்து தலையெல்லாம் வாரின்னு இருப்பாங்க பொண்ணுங்க, நைட்டு தூங்க போகும்போது. சோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஐயோ இவன் அந்த பையனுக்காக அந்த பொண்ணு ஏன் பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது. பட் இவங்க அசம்ஷன் என்னவா இருக்கும்னா, ஏதோ பையனை இம்ப்ரெஸ் பண்ணதான் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணியே திட்டுவாங்க. ஃபேமிலி பிரேயர்ல அந்த பாயிண்ட் எல்லாம் வந்துரும், ஆண்டவரே எங்க பிள்ளைங்க பரிசுத்தமா வாழணும், அதோட நிக்காது, நைட் 9 மணிக்கு மேல உங்களை மாத்திரம் பார்க்கணும். சோ இதெல்லாம் வந்து திட்டணும்னு நினைக்கிறதால ஃபேமிலி பிரேயர்ல வந்துரும். You still like stay with your parents and you're like almost like 35. Yeah, 35. நிறைய broken moments அதெல்லாம் வரும்போது இவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க, 2 ஜீவன் மட்டும் நம்ம கூட நிக்குதுல அப்படின்ற ஃபீலிங் எல்லாருக்கும் வரும். இது வந்து எனக்கு மாத்திரம் கிடையாது. இப்போ நான் இப்பெல்லாம் சொன்னதால ஜிஷாக்காக்கு நிறைய ஹார்ட் பிரேக் இருக்கு அப்படிலாம் இல்ல, ஜென்ரலா நான் சைக்காலஜியோ படிச்சதுனால I'm talking from that point of view and I meet a lot of young people. பயபூர்த்தி பண்றதுக்கு நம்ம பூச்சாண்டிங்களா? நீங்க லவ்ன்ற எலிமெண்டே கொடுக்காம அதை பயபூர்த்தி எப்படி செய்ய வைக்க முடியும்? அடுத்தது வந்து அது எப்படி ஆயிரும்னா பர்ஸ்ட் அவுட் ஆகி பறந்து போயிடும் வீட்டை விட்டு. என் குடும்பத்துக்காக வாழ போறேனா இல்ல என் சொந்தக்காரங்களுக்காக சமுதாயத்துக்காக வாழ போறேனான்றது மேட்டர்ஸ். Welcome back to the Peacemakers podcast. Hope you guys are doing all right. I'm your host Sam. And in the episode we're going to be talking about a very touchy topic. டச்சினா நமக்கு எல்லாருக்கும் இது பேசணுன்னு தான் இருக்கும், ஆனால் வந்து நம்மளால் பேச முடியாது. என்னன்னு சொல்கிறேன் இப்போ we're going to be talking about the relationship dynamic between a parent and their children. இப்போ வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு இதை பற்றி யோசிங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறதா நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் முட்டாள் மாதிரி இருப்போம், நமக்கு எல்லாமே யாராவது சொல்லி கொடுக்கணும். ஆனால் நம்ம வளர்ந்து வரும்போது we will have our own opinions, we'll have our own views on things. ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஒப்பீனியனும் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறதும் சில டைம்ஸ் கிளாஷ் ஆகும். இந்த மாதிரி கிளாஷ் ஆகும்போது நிறைய பிரச்சனைங்க, சமாதானம் இல்லாமல் ஆக்குறதுக்கு நிறைய பிரச்சனைங்க எழும்பி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு நமக்கு நிறைய நேரம் தெரியாது. அண்ட் இதை நேவிகேட் பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய ஃபேமிலிஸும் பிரேக் ஆகிறத நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்வர்சேஷன். நான் ஏன் இந்த கான்வர்சேஷனை பண்ணணும்னு நான் யோசித்தேன்னா, பிகாஸ் ஐ see a lot of people struggling with this and personally நானும் வந்து இதை நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. So I think this will be like a learning experience. So make sure you watch the entire thing. And to do this with us, we have our guest, Dr. Jishia Ji again. நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எபிசோட் 3 பார்த்துலன்னா இந்த எபிசோட பார்த்து பிறகு பாருங்கள். எபிசோட் 3ல நாங்கள் கரியர் அண்ட் மினிஸ்ட்ரி பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட், செக் தட் எபிசோட் அவுட். ஸோ அக்கா எனக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி சொன்னீங்க. இல்லை நீ வேற டாபிக் இன்னொன்று வந்து பார்க்குறவங்களுக்குலாம் சொல்கிறேன். இப்போ பேசும்போது இந்த டாபிக் பேச போகிறோன்னே எனக்கு தெரியும். பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ன்றது மாத்திரம்தான் எனக்கு சொன்னாங்களே தவிர என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, அடுத்த 2 மணி நேரம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியாது. ஏன்னா ரொம்ப ராவாக வேணும், அன்ஃபில்டர்ட் கான்வர்சேஷன் அப்படின்றதுனால. ஸோ யா எனக்கே கொஞ்சம் ஸ்லைட்ஸா பயமாக தான் இருக்கு. முன்னாடியே சொல்லிட்டேன்னா வந்து நீங்கள் வந்து ஐயோ இது சொல்லக்கூடாது, இது சொன்னால் இது போயிடா அதாடான்னு யோசிப்பீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் ஐ மீன் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பி அன்ஃபில்டர்ட். ஓகே ஸோ யா நீங்க சொன்னீங்க போன எபிசோட்ல நம்ம பேசும்போது சொன்னீங்க you still like stay with your parents and you're like almost like 35 ஆக போறீங்க இந்த இன்னும் கொஞ்ச நாள்ல. முடிக்கிறேன். I'm completing 35 years. Yeah, எப்போங்க பர்த்டே? November 16th. Wow, okay. இன்னும் 15 days கூட இல்ல, 15-20 daysல
15-20 days you're like becoming 35 and you still stay with your parents. And you're like pretty ambitious. I am only child. Yeah, only child. And you're pretty ambitious. You travel like to many places to do ministry. And I started to travel when I was 18. Okay. Almost 15 years I've been traveling. ஸோ ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய மினிஸ்ட்ரிக்கு போகிறீங்க, ஸோ நிறைய காரியங்கள் நீங்களும் பண்ணுறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்குறது தான் வந்து நமக்கு நல்லது. பிகாஸ் தே நோ பெட்டர், we don't know a lot. So it is better to listen to our parents. But when we mature up, when we grow up, we'll have our own stance on things. For example, நமக்கு சில விஷயங்கள் பண்ணணும்னு யோசிப்போம், ஆனால் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாயிண்டில் வந்து என்ன கன்டென்ஷன் ஆகும்னா அது சரியா தப்பான்ற நேரத்துக்கு போயிடும். அவங்க சொல்கிறாங்கன்றது செய்கிறதுக்கு பதிலாக இது சரியா தப்பா, இதை நான் பண்ணக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு போயிடும். இப்போ அது பண்ணலான்னும் போது ஆனால் அவங்க இப்போ அது தப்பு இல்லை பண்ணலாம், ஆனால் அவங்க டேடியோ மம்மியோ வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்குள்ளே என்ன வரும்னா இதை நான் பண்ணலாம் தானே, ஏன் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரி அவங்க இதை பற்றி பேசி இதை ரிசால்வ் பண்ணாமல் விட்டுட்டோன்னே இது வந்து நமக்குள்ளே ஒரு பிட்டர்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ். ஏன்னா இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்ல போனால் அதுக்கு மாறாதான் சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிட்டர்னஸ் வந்து நமக்கு க்ரோ ஆயிரும். இது க்ரோ ஆகி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தை பேசாமல் இல்லை அதை ரிசால்வ் பண்ண விட்டுட்டா அக்யூமுலேட் ஆகி பெருசாகி ஒரேடியாக வெடிச்சு எல்லாம் கொட்டிடும். அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது? ஏன் நான் உங்களை இதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னா, பிகாஸ் டூயிங் எவ்ரி திங் தட் யூ டூ while staying with your parents, while keeping the peace in the house is நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் ஐ திங்க் you've been navigating it really beautifully. நான் நம்ம ஒரு வீடியோ பண்ண ஞாபகம் இருக்கேன், அந்த மெடிக்கல் காலேஜ் வீடியோ நம்ம ஆன்லைன்ல பண்ணோம். அப்ப சொன்னீங்க நான் வந்து 10 மணிக்கு மேல எல்லாம் வீட்டுக்கு வந்தா என்ன வந்து இப்ப கூட வந்து விட மாட்டாங்க. ஆமாங்க எல்லாருக்கும் போயிருக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமா திட்டுவாங்க, அதை பதிவு செய்யறேன். 10 மணிக்கு மேல எங்க வீட்டு காலிங் பெல்ல நான் இப்ப தட்டினா கூட என்ன சேர்க்க மாட்டாங்க. அன்லெஸ் இட் இஸ் லைக் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயின் லேட்டா வந்துருச்சு, ட்ரெயினே 10:30 தாங்க சென்ட்ரலுக்கு வரோம்னா அப்பவும் 10:30 மை ஃபாதர் வில் கம். அதுவும் சொன்னீங்க 10:30 மேல நான் வரதா இருந்தா எங்க அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஐ மீன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து we understand like why they want to do that. They want to keep you safe. ஆனால் நம்ம வந்து இப்போ என் வயசில் இருக்கும்போது ஒரு 20, 23, 24, 25 அந்த ஏஜில் இருக்கும்போது நமக்கு வந்து இவங்க என்னை ஃப்ரீயாகவே விட மாட்டாங்க, எல்லாத்துலேயும் வந்து எதாவது நோண்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் எங்கேருந்து இந்த கொஸ்டினை ஸ்டேஜ் பண்ணுறேன் புரியுதுல்ல, அந்த பிட்டர்னஸ் உண்டாகிறதுக்கு எங்கே சான்ஸ் இருக்குது. ஸோ you've been doing it for a while. You've been doing a lot of stuff while staying with your parents and you guys are peaceful, right? இல்ல ஏதாவது சண்டை போட்டு வந்தீங்களா? இல்ல ரொம்ப சமாதானமா சந்தோஷமா இருக்கும். So how have you like nurtured your relationship with your parents? Okay. நம்ம சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மா சொல்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டுருவோம். ஏன்னா நமக்கு தெரியாது, அதுதான் நல்லதும் நமக்கு தெரியாது. பட் இப்போ சின்ன பசங்களே வந்து ரெபெல் பண்றாங்க, குட்டி பசங்களே ஐ சி ஆல் தட். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் டீனேஜ்ல வரும்போது நமக்கு ரீசனிங் வளரும் சைக்கலாஜிக்கலி. எல்லாருக்கும் தெரியும் டீனேஜ்ல நிறைய மாற்றங்கள் வரும். அது வரைக்கும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டீனேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளே போயிருப்போம்னு வச்சுக்கோ, எதுக்கு டீனேஜ்னு யோசிக்க. நம்ம டீனேஜில் இருக்கும் போது சொல்லுவாங்க, காலையில் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட, இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்ட, பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்க மாட்டேன் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சாயங்காலம் கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியும் சொல்லுவாங்க, இது பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. நம்ம பெரிய பொண்ணு ஆகிட்டோம், பெரிய பையன் ஆகிட்டேன்னு ஒரு மைண்டில் இருக்கும். அடுத்தது சாயங்காலம் சொந்தக்காரங்களாம் வந்து பேசிட்டு போது, என்ன நீ சின்ன பொண்ணு தானே உள்ள போ அப்படின்வாங்க. ஸோ அந்த டீனேஜருக்கு 13 வயசில் சைக்கலாஜிக்கலி நான் யார், சின்ன பொண்ணா பெரிய பையனா அப்படின்ற ஐடென்டிட்டி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க ரீசன் அவுட் பண்ணுற வயசு. அண்ட் ப்ராபப்ளி பேரண்ட்ஸுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேரண்டிங் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் மட்டும் தான். அவங்களுக்கும் ஓகே, சாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேரண்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் பேரண்டிங்கை ட்ரையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரல. ஸோ பேரண்ட்ஸுக்கும் இது புது அனுபவம். ப்ராபப்ளி அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற அம்மா அப்பா என்ன பண்ணின்னு இருக்காங்க, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க பேரண்டிங் பற்றி. அவங்க இதை பண்ணிட்டாங்கல்ல, அப்போ என் பிள்ளைக்கும் நான் இதை பண்ணணும். பட் பாட்டம் லைன் பார்த்தோன்னா எல்லாமே என் பிள்ளை நல்லா இருக்கணும். அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்னா, சிலரோட லவ் லாங்குவேஜ் வந்து திட்டுறது, இப்படி பண்ணாத அதை பண்ணாத, வாய்ஸை ரேஸ் பண்ணாவே நமக்கு பிடிக்காது. ஏங்க பொறுமையாக சொல்லுங்களேன், நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பசங்க சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து இதான் என் லவ் லாங்குவேஜ். சிலருக்கு என்னென்னா, நமக்கு சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் சாப்பாடு சாப்பிடு 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 இந்த கீப் ஃபோர்சிங்.
எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன். அது வந்து நம்ம சிக்கன்லாம் சாப்பிடுவோம். சாம்பார் அப்படியா? கேர்ள்ஸ்க்கு வந்து சாப்பிட பிடிக்கலனாலும் சாப்பிடு. ஸோ இது எங்க ஃபண்டமெண்டலினா அண்டர்ஸ்டாண்டிங் தே லவ் மீ. ஆண்டவருக்கு அப்புறமா நம்மளை நேசிக்கிறது நம்ம அம்மா அப்பா தான். பேரண்ட்ஸ் லவ் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கோ தெரியாது ஜிஷாக்கு நான் எப்படி என் லவ் லாங்குவேஜை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ பர்த்டேக்கு நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது பிடிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சிலர் இப்போ இந்த ஜெனரேஷனில் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அம்மா வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்கன்னு நமக்கு பாதி நேரம் விஷயே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம நினைப்போம் என்னடா நம்ம வீட்டில் வந்து பெருசாக பண்ணுவாங்க நினச்சி ஒரு கேசரி மட்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். அவங்களோட லவ் லாங்குவேஜ் அது. அண்ட் பர்த்டே அன்னைக்கு நம்மளை திட்டக்கூடாதுன்னு நினைப்போம். அன்னைக்கும் நம்ம நல்லா வாங்கி கட்டிப்போம். ஸோ பேசிக்கலி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு புரியல. அண்ட் இந்த டீனேஜில் இதெல்லாம் தாண்டி சைக்கலாஜிக்கலி நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். அண்ட் நிறைய நம்ம ரீசன் அவுட்டும் பண்ணுவோம். நம்ம ஐக்யூ வளரும். நீங்கள் சைக்கலாஜிக்கலாக பார்த்தா நம்ம அந்த வயசில் தான் 13 to 17 வயசு வரைக்கும் ஐக்யூ டெவலப் ஆகிற வயசு. எமோஷ்னலாக நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆவாங்க. அது வரைக்கும் நிறைய பிரெயின் கெமிக்கல்ஸ் ஆக்டிவாக இல்லாததெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து ஆண்டவரே அப்படி படைச்சிருக்காரு, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா கேர்ள்ஸ் காலையில் ஹாப்பியாக இருப்பாங்க, மத்தியானம் சம்மந்தமே இல்லாமல் அழுவாங்க, சாயந்தரம் பார்த்தா திடீர்னு சந்தோஷமா இருப்பாங்க, நைட்டு தூங்க போகும்போது அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ டீனேஜர்ஸோ இருக்கீங்க, அந்த ஏஜ்ல இருக்கீங்கன்னா இப்படிதான் அவங்க மூட் ஸ்விங் இருக்கும். அண்ட் பசங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, என் கூட இருக்கிறவனுக்கு மீசை வளர்ந்துருச்சு, எனக்கு மீசை வளரல. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் சரீரத்திலையும் உணர்ச்சிகள்லையும் ஏற்படுறதுனால இதுதான் ஃபேக்ட். ஓகே, லெட்ஸ் பி ரியல் அபவுட் இட். இப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. அண்ட் இட்ஸ் a பியூட்டிஃபுல் கிரியேஷன். இது வந்து அழகான ஒரு படைப்பு, நம்மள ஆண்டவர் அழகாக படைச்சிருக்காரு. இது என்ன பிரச்சனைனா, இந்த சைக்கலாஜிக்கல் மாற்றம் ஏற்படும் போது இந்த பிரெயின் கெமிக்கல் செக்ரீட் ஆகுற நேரத்தில் நமக்கே என்ன பண்ணுறோன்னு தெரியாது. டீனேஜர்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு என்ன பயம்னா, ஐயோ இவன் ஏன் 9 திடீர்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்து தலையெல்லாம் வாரின்னு இருப்பாங்க பொண்ணுங்க. நைட்டு தூங்க போகும்போது பயங்கரமாக ஸ்கின் கேரில் இறங்கி க்ரீம் எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஐயோ இவன் அந்த பையனுக்காக அந்த பொண்ணு ஏன் பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது. பட் இவங்க அசம்ஷன் என்னவா இருக்கும்னா, ஏதோ பையனை இம்ப்ரெஸ் பண்ணதான் பண்ணுறாங்க அப்படின்னு அதே அவங்க அசியூம் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணியே திட்டுவாங்க. அதை கேட்கவும் முடியாதுல்ல. ஒரு 9வது 10வது படிக்கிற பிள்ளைகிட்ட எதுக்கு நீ இதை பண்ணுறேன்னு கேட்டால் அது வேற மாதிரி ஆயிரும். ஸோ பேரண்ட்ஸ் அசியூம் சம்திங் அண்ட் சொல்கிற கான்வர்சேஷன் எல்லாம் இதே மாதிரி இருக்கும். இதில் இன்னும் எக்ஸ்டெண்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் ஃபேமிலி ப்ரேயரில் அந்த பாயிண்ட் எல்லாம் வந்துடும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க பரிசுத்தமாக வாழணும், அதோட நிற்காது. நைட்டு 9 மணிக்கு மேலே உங்களை மாத்திரம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து திட்டணும்னு நினைக்கிறதெல்லாம் ஃபேமிலி ப்ரேயரில் வந்துடும். ஐயோ நீங்கள் சர்ச் ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லுவாங்க, பாஸ்டர் பிள்ளைங்களோட நிலைமையை யோசித்து பாருங்க. நாங்கள் தான் மெசேஜோடைய டாப்பிக்கே அடுத்த ஒரு வாரத்துக்கு கூட இல்லை, ஒரு மாதத்துக்கு அவங்க மறக்கிற வரைக்கும் எங்களை நாங்கள் தான் எக்ஸாம்பிள், இலிஸ்ட்ரேஷன், பேரபிள், எக்ஸாம்பிள், இலிஸ்ட்ரேஷன் எல்லாம் நாங்கள் தான் வச்சு எல்லா சாமான்லையும் செய்வாங்க. பட் பாட்டம் லைன் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங். என் அம்மா அப்பா என்னை நேசிக்கிறாங்க. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும்னா டீனேஜில் வரவே வராது, மோஸ்ட்லி வராது. ஓகே, எப்போ வரோன்னா ஒரு 30 வயசுக்கு மேலே நம்ம ஒரு 4 வாட்டி பிட்ரேயல் அனுபவிச்சு, நான் கூட நிற்கிறேன், நான் என்ன நடந்தாலும் ஐ வில் பி வித் யூ, ஃப்ரெண்டாக நிற்கிறேன். நிறைய பேர் இந்த டிஷர்ட்லலாம் நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல் பசங்கள்லாம் இப்போ தீஸ் டேஸ் கடைசி நாள் ஃபேர்வெல் அன்னைக்கு சைன் எல்லாம் போடுவாங்க. அது எத்தனை கேஸ் இப்போ கனெக்ஷனில் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ நான் கூட நிற்கிறேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத போது ஐ ஆம் வித் யூ, ஐ வில் நெவர் லீவ் யூ நார் forsake youன்னு ஜீசஸ் சொன்னாரோ இல்லையோ, நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டயலாக்லாம் விட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் விட்டு போகும்போது இந்த ஹார்ட் பிரேக், டிஸப்பாயின்மெண்ட், பிட்ரேயல், அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்கன் மொமெண்ட்ஸ் அதெல்லாம் வரும்போது, சே இவங்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க, 2 ஜீவன் மட்டும் நம்ம கூட நிற்கிதில்ல அப்படின்ற ஃபீலிங் எல்லாருக்கும் வரும். இது வந்து எனக்கு மாத்திரம் கிடையாது. இப்போ நான் இப்பெல்லாம் சொன்னதால ஜிஷாக்காக்கு நிறைய ஹார்ட் பிரேக் இருக்கா அப்படிலாம் இல்லை. ஜென்ரலாக நான் சைக்காலஜியோ படிச்சதுனால ஐம் டாக்கிங் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஐ மீட் அ லாட் ஆஃப் யங் பீப்புள். ஸோ பேசிக்லி அப்போ வரும். ஆனால் இது அப்படியே நம்ம நேரோ டவுன் பண்ணி பார்த்தோன்னா, இன்னைக்கு என்னை வந்து காலையில் 6 மணிக்கு எழும்பு, இப்போ நான் டீனேஜராக இருக்கும்போது 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் வால்யூமில் பாட்டை போட்டு விட்ருவார் எங்கள் அப்பா. செம்ம கடுப்பாக அவன் காலையில் தான் தூக்கம் வரும். பாட்டை போட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் 10 மணி அது எழுந்துறேன்னு சொல்றது, அது ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு ஆஃப் பண்றதுல ஐநோ எழுந்திருக்கணும். செம்ம கடுப்பா இருக்கும், என்னடா இது அப்படின்னு இருக்கும். அண்ட் ஃபோன் எல்லாம் நாங்கள் இருந்த காலத்தில் அவ்வளோவா இல்லை. பட் நான் காலேஜ் போனப்போ ஃபோன் வந்துருச்சு, பேசிக் மாடல் வந்துருச்சு. அப்போ நானும் ஃபோன் வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 9:30 மணிக்கு அப்புறம் தான் கான்ஃபரன்ஸ் காலில் வருவாங்க. அது வந்து இப்போ கான்ஃபரன்ஸ் கால்லாம் இருக்கான்னு கூட எனக்கு தெரில. பட் அப்போ வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து இன்னைக்கு இந்த மேம் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. எங்கள் வீட்டில் 9 மணிக்கு மேலே ஃபோனை வாங்கிடுவாங்க. செம்ம கடுப்பாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, நான் மட்டும். ஸோ இப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்போது நீங்களும் தப்பு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ தப்பு பண்ணி நீங்கள் எந்த மாதிரி இப்போ ரியாக்ட் அப்போ வந்து நான் எனக்கு தெரியாது இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா என் நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஓகே, ஐ திங்க் யாருக்கும் தெரியாது. we also make mistakes. ஆனா அந்த டைம்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்ப அந்த டைம்ல ப்ராபப்ளி கத்தியிருப்பேன். ஐ மீன் எங்க வீட்ல கத்தி பேசுறதெல்லாம் வந்து நடந்ததில்ல. ஓகே, அந்த டைம்ல அழுதுருப்பேன்னு நினைக்கிறேன். எமோஷ்னலாக த்ரெட்டன் பண்ணியிருப்பேன். என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, எல்லாரும் இப்படி பண்ணல அப்படி இப்படின்னு இருப்பேன். ஆனாலும் they were strict with their boundaries. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது ரொம்ப லேட்டாக புரிஞ்சிச்சு, சரி நம்ம 9 மணிக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணாதது நல்லது தானே. அதுக்கப்புறம் எப்படி ஆக ஆரம்பிச்சதுன்னா, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஐ மீன் என் கூட இருக்கவங்கலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, 9:30 மணிக்கு மேலே அவள் ஃபோன்லாம் பேச மாட்டான். ஸோ தட் ஸ்டார்ட், அது வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி மாறிடும். அப்புறம் வந்து அந்த டைமில் வர வழியே இருக்காதுல்ல. நீ என்ன பண்ணாலும் உன் கையில் ஃபோன் வராது, என்ன பண்ணாலும் நீ அடம் பிடிச்சாலும் இது பண்ணாலும் கிடைக்காதுன்னு இருக்கும்போது ஐ திங்க் பேரண்ட்ஸும் நிறைய பேர் வந்து ப்ராபப்ளி இந்த தப்பு செய்கிறாங்க. பிள்ளைங்க அடம் பிடிச்சா சின்ன வயசுலேயே ஓகே ஃபோனை கொடுத்துட்றேன், அடம் பிடிச்சா சின்ன வயசுலேயே வாங்கி கொடுத்துட்றேன். அப்போ நாளைக்கு வந்து அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஒரு டீனேஜருக்கு வரும்போது யாராச்சும் நோ சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்போ நமக்கு வீட்லேயே நோ சொல்லி நீ அழுதாலும் என்ன வேணா பண்ணு, திஸ் இஸ் மை ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு நாளைக்கு எத்தனை நோ, இன்டர்வியூவில் நோ சொன்னாங்கனாலும் இல்லை ஒரு ப்ரொப்போசலில் ரிஜெக்ஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா அது பெரிய ஹார்ட் பிரேக் ஆகி தட் வுட் லீட் தெம் டு சூசைட் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு நீ நோ சொன்னா என்ன, நீ எஸ் சொன்னா என்ன, நான் தான் எங்கள் வீட்டில் நிறைய நோ பார்த்துட்டேன் அப்படின்னு வரும். அண்ட் கம்மிங் பேக் டு மை பேரண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அதெல்லாம் இருக்குது. பட் பேசிக்லி எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க இஸ் ஆல்வேஸ் த பீஸ் மேக்கர், இதர் த மதர் ஆர் த ஃபாதர். ரெண்டு பேரும் ஐ திங்க் எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன். ஒருத்தங்க திட்டினாங்கன்னா 1% will be the இருந்தா ஃபார்ச்சுனேட், இல்லைன்னா கஷ்டம். இன்னும் ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணாங்கன்னா கஷ்டம். ஆமா. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து வாட் ஹேப்பன் இஸ் ஐ திங்க் எங்கள் அம்மா வந்து ஷி ஆல்வேஸ் டேக்ஸ் டைம் டு டாக் டு மீ. எதுக்காக இதை பண்ணியிருப்பாங்க, ஏன் நாங்கள் ஃபோன் வாங்குறோம், அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல சொல்ல மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் காம் டவுன் ஆகிட்ட பிறகு இதுதான் வி லவ் யூ அண்ட் உன் ஃபோனில் போய் நீ டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. 10 மணிக்கு மேலே வைஃபை ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ பண்ண மாட்டாங்க, இப்போ நானே யூஸ் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது பழக்கம் ஆயிட்டதுனால. அப்போலாம் பண்ணும்போது கடுப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் புரிய வச்சாங்க, இல்லை நீ 10 மணிக்கு தூங்கணும்ல, அப்போ தான் 11 மணிக்காச்சும் தூங்க, காலையில் உன் காலேஜ் பஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது கரெக்டாக இருக்கும். அது பொறுமையாக உட்காந்து சொன்னால் புரியும். கம்யூனிகேஷன் அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணாங்க உங்கள் மம்மி? யா, இப்போ எங்கள் அப்பா திட்டிருந்தாங்கன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டாடி கம்யூனிகேட் பண்ண மாட்டாரா? திட்டுறவங்க சொல்ல மாட்டாங்களே அவங்க அப்படி. இப்போ எங்கள் அம்மா திட்டினாங்கன்னா அப்பா கரெக்ட், சம் மீடியேட்டர். ஸோ ஏன் இதை பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, ஒருவேளை இப்போ நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம், ஒருவேளை இல்லையா அவன் எந்த தப்பும் செய்யலையே, நம்ம தான் இப்படி அசியூம் பண்ணி திட்டோம்னா எங்கள் வீட்டில் சாரி கேட்பாங்க. So both of them will come and ask me sorry. ஏன்னா ஒன்று வந்து ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து if they are rooted in the Lord, ஆண்டவருக்கு கீழ்படுகிற இல்லை ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச பேரண்ட்ஸ் அந்த எல்லாருக்குமே வந்து இது ஏன் பண்ணுறாங்கன்னா இன்செக்யூரிட்டி. ஐயோ என் புள்ள தப்பாக போயிடுவாங்களோ அப்படின்ற இன்செக்யூரிட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆங்கர், அடிக்கிறது, கோபத்தை தான் அடிக்கிறாங்க, கோபத்தை திட்டுறாங்க, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க, ரியாக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இன்செக்யூரிட்டிக்கான ரீசன் வந்து ஆண்டவர் எனக்கு இந்த புள்ளைய கொடுத்தாரு, அதை வளர்க்குறது ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எந்து. ஆனால் அதை நான் என் ஞானத்தில் வளர்க்க முடியாது, அவர் ஞானத்தில் தான் நான் வளர்க்க முடியும் அப்படின்ற தெளிவு பேரண்ட்ஸ்க்கும் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் ஈஸியர். இப்போ எங்கள் வீட்டில் தேங்க்ஃபுல்லி ஐ வாஸ் பிளெஸ்ட் வித் பேரண்ட்ஸ் லைக் தட். ரொம்ப ப்ரேயர்ஃபுல். இப்போ நான்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் பைபிள்லேயே ஒரு வசனம் இருக்கால, பிறம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அடிச்சதே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அடிச்சதில்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜிஷ்யான் வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டா எனக்கு தெரியும் they are not happy with me, somewhere I've gone wrong. ஆனால் இன்னொன்றும் பார்த்துருக்கேன், நான் ஒருவேளை ஒரு தப்பு செய்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், இல்லைனா வந்து ஏதோ அவங்களுக்கு பிடிக்காதது பண்ணுறேன் அப்படின்னா அவங்க முட்டி போட்டு ஜோம் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ தட் இஸ் லைக் ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ ஓகே இப்போ வந்து அவங்க சொல்லியும் நீங்கள் கேட்காம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஸ்டில் ரிபெலியஸ்
they pray to God rather than pushing it on they don't push it on me. ஒரு வாட்டி சொல்வாங்க. இது எப்ப நீங்க அந்த டீனேஜ் இயர்ஸ் இருக்கிற காலேஜ் படிக்கும்போது 18 19 நீங்க எப்ப ரிபெலியஸா இருந்தீங்களா அப்ப? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரெபெலியஸா இருக்க மாட்டோம்ல. சில விஷயம் நமக்கு பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் ஈவினிங் போய் வெளியில சாப்பிடணும்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். and there's nothing wrong. போய் எல்லாரும் போய் பக்கத்துல இருக்க கடையில சாப்பிட்டு வரதுல என்ன ஆக போகுது? நம்ம சிரிச்சு பேச போறோம். ப்ராபப்ளி அவங்களுக்கு சென்ஸ் பண்ணியிருப்பாங்க இங்க போனா இது நல்லது இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். அது நமக்கு தெரியாது. அதையும் மீறி நான் போயிட்டேன்னா ஒரு சொல்லியிருப்பாங்க 9 மணிக்கு வந்துரு வீட்டுக்குன்னு வாங்க. நம்ம பசங்க விடுவாங்களா? நம்ம பொண்ணுங்க விடுவாங்களா? என்னைக்கோ போறோம். ஸோ 10 மணி ஆயிரும். நான் சொல்றது வந்து கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் பத்தி தான். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ எல்லாருமே பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஐ லிட்ரலி சீன் எங்கள் அம்மா முட்டி போட்டு கண்ணீரோடு ஜோம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. பட் ஷீ ஹேவ் டு கம் பேக் ஹோம் பை 9:30. அண்ட் தட் ஒன் சீன் இன்னும் என் கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த ஒரு சீன் ஆஃப் சீயிங் ஹர் kneeling down and praying. அண்ட் எதுவுமே சொல்லலை. நான் வீட்டுக்குள்ள வரும்போது ஐ saw. So that broke me. ஓகே, ஐ திங்க் அப்போ என்னை காயப்படுத்துறதுக்காக அவங்க பண்ணல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி ஆண்டவரே அவளுக்கு புரிய வைங்கன்னு சொன்ன பிறகு till date I don't come late. Yeah. So you saw something that made you understand அவங்க கத்துறதுக்கு அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன திட்டணும்னு இல்ல, என்ன நேசிக்கிறதுனால தான். ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. இப்போ பாருங்களேன், அந்த வயசுல எனக்கு 9 இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஐ டோன்ட் கோ ஹோம் லேட். இப்போ நீ கூட கேட்ட இந்த டைம்க்கு நான் ட்ரெயின் டிக்கெட் போடவானா, ஐ வாஸ் லைக் இல்ல இதுதான் நான் டிராவல் பண்ற டைம். ஸோ ஐம் ஏபிள் டு ட்ரா மை பவுண்டரிஸ் வெரி கிளியர்லி பிகாஸ் ஐ நோ தட்ஸ் கோன் ஹர்ட் தெம். இப்போ இன்னைக்கு கேளுங்களேன், யாரை கேட்டாலும் அதை சொல்லுவாங்க 10 மணிக்கு மேலே அவள் எங்கேயுமே வரமாட்டா, அப்படியே 9 மணிக்கே அலாரம் ஆரம்பிச்சிருவா, 10 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி. தட் இஸ் நாட் பிகாஸ் அவங்க என்னை புஷ் பண்ணாங்க. ஐ சா அது ஏதோ ஒரு விஷயத்த அவங்களை காயப்படுத்துது. அண்ட் ஐ திங்க் அஸ் சில்ட்ரன், நம்மளும் டீனேஜர்ஸாக இருக்கும்போது நீங்களாம் இருக்கும்போது அவங்க திட்டுறது, அவங்க கோவப்படுறது, அவங்க ரியாக்ட் பண்ணுறது வந்து ப்ராபப்ளி அவங்களுக்கும் அது தெரியல. ஆனால் த பாட்டம் லைன் இஸ் நான் என் பிள்ளைய நேசிக்கிறேன். என் பிள்ளை போய் அந்த குழியில விழுந்துட்டா ரொம்ப நாரிடும், பேரு டேமேஜ் ஆயிரும், ஊரே அசிங்கமா திட்டும். அதுல இருந்து அவன் காப்பாற்றப்படணும், அவன் காப்பாற்றப்படணுன்றதுனாலதான் சொல்றாங்க. ரெண்டாவது, நிறைய டெலிவிஷன்ல பாக்குறாங்க, நியூஸ்ல பாக்குறாங்க, கேர்ள்ஸ் வந்து டிராவல் பண்றது சேஃப் கிடையாது, பாய்ஸ் வந்து கஞ்சா அடிக்கிறாங்க, இந்த சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் பயம் வரும். ஸோ அந்த ஃபியர் தான் அவங்களை பண்ண வைக்குதே தவிர ப்ரொடெக்ட். ஆனால் இது என்ன பண்ணலான்னா, ஒரு இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து இப்போ வரைக்கும் வி ஸ்டிக் டு இட். சரியா, யார் எங்கே போனாலும் இப்போ இன்னைக்கெல்லாம் ஆப்வியஸ்லி நான் இங்கே ஷூட்டில் இருக்கனால தே டூ இட் அலோன். பட் அதர்வைஸ் மற்ற நாள் நான் வீட்டில் இருக்கேன்னா எல்லாரும் இருக்கோன்னா ஒரு மீல் நம்ம சேர்ந்து தான் சாப்பிட்ணும். டின்னர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி சேர்ந்து சாப்பிட்ணும், லைக் தட். சண்டேஸ் வந்து வீட்டில் இருக்கோன்னா லஞ்ச் வந்து வி ஈட் டுகெதர், அந்த மாதிரி. ஸோ அந்த ஈட்டிங் டைம் வந்து யாருமே ஃபோன்லாம் எடுத்துக்கலாம் வந்து உட்கார மாட்டோம். என் ஃபோன் அது வந்து இட்ஸ் குவாலிட்டி டைம் டு ஸ்பெண்ட். இப்போ அவங்க டே பற்றி சொல்லுவாங்க, நான் எனக்கு வந்து ஃபோன் கால் பற்றி டே பற்றி சொல்லுவேன். இது வந்து நான் இப்போ சொல்லலை, டீனேஜ்லேருந்தே சொல்கிறேன். Why is that important, spending that quality time? See, அவங்க கூட நம்ம பேசினாதான். அண்ட் நம்மளும் போயிட்டு எல்லா வாட்டியும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டோன்னா அது நல்லாவும் இருக்காது. அட்லீஸ்ட் I've always made this a point. இது எங்கள் அப்பா அம்மா கிட்ட மட்டும் இல்லை, I've made this என் கூட பழகுனவங்களுக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நீங்கள் இதை பண்ணீங்க, இது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, ஆர் நீங்கள் ஏன் என் கூட பேச மாட்டீங்க, ஹவு கேன் ஐ இம்ப்ரூவைஸ் திஸ், இது எப்படி நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் விளாட்டா ஒன்று சொல்லியிருப்பேன், அது ஹர்ட் பண்ணியிருக்கோம், அது நம்ம சொன்ன இன்டென்ஷனே வேறையா இருக்கும், நம்ம மறந்துருப்போம். ஆனால் அவங்களுக்கு அது பயங்கரமாக குத்தி இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு ரியலைஸ் பண்ணி ஐம் சாரி. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து சாரி கேட்குறது, தேங்க்யூ சொல்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி காமன் திங். இப்போ நிறைய வாட்டி மை மதர் ஹஸ் கால்ட் அண்ட் ஆஸ்க்ட் மீ சாரி. எங்கள் அப்பா கேட்டிருக்காங்க, சாரி ஜிஷா, நான் வந்து உன்னை திட்டிருக்கக்கூடாது, நான் வந்து உன்னை திட்டேன். நான் சொல்கிறது நான் டீனேஜில். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னா, இவ்வளோ பெரியவங்க நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் போது ஐ திங்க் இட் இஸ் that moves you. அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஈகோ வேண்டாம்ல. ஐ திங்க் நிறைய இடத்துல நான் அப்பா நான் அம்மான்ற ஈகோ இருக்கும்போது சமாதானத்தை நம்ம லூஸ் பண்ணுறோம். அல்டிமேட்லி அந்த ஈகோவை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. அன்போ சமாதானமோ சந்தோஷமோ தான் ஃபேமிலியை ஹாப்பியாக வைக்க போகுது. அப்படின்னும் போது கிவிங் இட் டு காட் அண்ட் தென் டெல்லிங், ஒருவேளை என் பையனை நான் வந்து சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டேன், ஆர் சில பேரண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க, நீ இவ்வளோ மார்க் வாங்கலை, அவன் வாங்கியிருக்கான், நீ இவ்வளோ பண்ணலை, நீ இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம், அவன் பண்ணுறான். அந்த கம்பேரிசன் வந்து அந்த குழந்தைய உண்மையாகவே ஹர்ட் பண்ணும். சைக்கலாஜிக்கலி நான் எதுக்குமே லாய்க்கில்லைன்ற ஒரு ஃபீலை நம்மளே பேரண்ட்ஸே தெரியாமல் கொடுத்துட்டோன்னா
அது நம்ம உணர்த்தப்படுறோம்னா ஐ திங்க் parents also should be humble enough to go tell, hey, I'm sorry, I did this. And எங்க வீட்டில் I think it's a common thing. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு குழந்தையவோ இல்லை ஒரு 5 வயசு 7 வயசு குழந்தைகிட்ட தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணது ஹர்ட் ஆகிட்டா கூட ஐ டோன்ட் ரியலி மைண்ட் கோயிங் ஐம் சோ சாரி பிகாஸ் மை ஹார்ட் இஸ் கிளீன், யோர் ஹார்ட் இஸ் கிளீன். நீங்க என்கிட்டே நிறைய முறை சொல்லிருக்கேன் சாரி அப்படிடான்ட்டு. ஸோ ஐ திங்க் வாட் யூ ஆர் கெட்டிங் அட் இஸ் லைக் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறல்ல, they are doing it out of the place where like I want to protect my child. I love him and I want to protect him. அவனை நேசிக்கிறான், அவனை பாதுகாக்கணும், அவனுக்கு தெரியாமல் பண்ணுறான்ற இதில். ஆனால் நமக்கு வந்து we are like நம்ம பார்க்குற விதம் வந்து அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து there is like a miscommunication. So what you are saying is to bridge this gap, to like make this right, we have to communicate. The miscommunication நம்ம வந்து break பண்றதுக்கு we have to communicate, simple. And the efforts that we take and the conscious effort, okay, dinner வந்து எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும், Sunday afternoon எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். So you make that conscious effort to like sit together, talk, have a chat and try to understand each other. Correct. ஆனா இது வந்து சொல்ற மாதிரி ஈஸிலாம் கிடையாது சாம். Practically it's difficult. So how did you guys like make it a habit? எப்படி நீங்க அத ஒரு ஹாபிட்டா பண்ணீங்க? ரொம்ப நாள் எடுத்துச்சு. ஆக்சுவலி சாப்பிடுற ஹாபிட் வந்து இருக்கும், பட் நமக்கு வந்து ஐ மீன் சேர்ந்து சாப்பிடுறது இருக்கும். ஆமா. பட் நமக்கும் கொஞ்சம் ஈகோலாம் இருக்கும்ல. ஆமா. இப்படி சொல்லிட்டாங்கல்ல, எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல, நான் ரூம்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இருக்கும்ல. அண்ட் அதுவும் டீனேஜ்ல செமையா இருக்கும், எல்லாருக்கும் இருக்க மாதிரி. அப்போ புரியாது. பட் ஐ திங்க் எவென்ச்சுவலி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா பேசாமல் நம்மளால 2 நாள் இருப்போமா மெஞ்சி போனா, அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் அங்கே இட் கம்ஸ் டு அ பாயிண்ட். ஆனால் இப்போ நான் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறேன்ல, இல்லை நம்ம வந்து அதெல்லாம் அப்போலாம் நடக்கல, டீனேஜ்லாம் நடக்கல. ஐ மெஸ்டப்னா பேசியிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் எங்கேயோ கொஞ்சம் கனெக்ஷன் இருந்தது, நான் ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்னேன். ஸோ சலவாட்டி என்ன பண்ணுவார், போய் சாரி கேள்னு அவர் சொல்வார். அது இன்னும் வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாரி அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கும். ஆனா போய் சொல்லிட்டு வந்துருவேன். அப்போதான் அந்த பீஸ் லிபரேட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பேரண்ட்ஸும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக பேரண்ட்ஸும் ஓப்பன் அப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பசங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியாது. அண்ட் பேரண்ட்ஸ் நினச்சிப்பாங்க நான் சொல்ல வேணாம், அவங்களுக்கு உண்மையாகவே சம்பளம் 20,000 தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் இவ்வளோ 8 மணி நேரம் நான் முதுகு வலிக்க வேலை செஞ்சாதான், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் எனக்கு என் குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியும், சாப்பாடு வாங்கி தர முடியும், சாப்பாடு போட முடியும், அது கேட்குற ட்ரெஸ் வாங்கி தர முடியும்னா பேரண்ட்ஸ் சொல்கிறது தப்பு கிடையாது. அண்ட் பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க, எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வேலை செய்கிறாங்கல்ல, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கல்ல, அப்போ நான் இதை கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும். இங்கே என்னன்னா பேரண்ட்ஸும் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு சொல்லாம இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், காலையில வேலைக்கு போறாங்க, சாயங்காலம் வந்து இறங்குறாங்க, அவங்க என்ன வேலை செய்யறாங்க. சேம் திங்ஸ் ஹேப்பனிங், மிஸ்கம்யூனிகேஷன். அவங்க ஒன்னு யோசிக்கிறாங்க, இவங்க ஒன்னு யோசிக்கிறாங்க, அதனால 2 பேருக்கும் மிஸ்கம்யூனிகேஷன். இன்னொன்று வந்து பேரண்ட்ஸும் ஐ திங்க் இறங்கி போறதுல தப்பு இல்லை. பிகாஸ் 2 பேருக்கும் நான் சொல்றேன், பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய ஒரு வேளை சூசைட்ல பறி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம கோவத்துல இருக்கோம், கோவத்துல நான் வார்த்தையை விடுறேன், எனக்கு ஈகோ இருக்கு, ஏன்னா நான் அப்பா நான் அம்மா, நான் ஈகோ வச்சிருக்கேன், நான் இறங்கி போக மாட்டேன். என் பிள்ளையோட நல்லதுக்கு தான் நான் சொன்னேன், அவன் புரிஞ்சுதான் ஆகணும். ஆனால் எவென்ச்சுவலி அந்த குழந்தை ஸ்கூலில் எவ்வளோ ஹார்ட் பிரேக்கை ஃபேஸ் பண்ணுது நமக்கு தெரியாது. காலேஜில் எத்தனை பேர் அந்த குழந்தைய புள்ளி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. தப்பாக சொல்லியிருப்பாங்க, நீ கருப்பாக இருக்க, நீ குள்ளமாக இருக்க. ஏன்னா அது வந்து இந்த அளவுக்கு நம்மளோட மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்காது. 16, 17, 18 வயசெல்லாம் எமோஷன்ஸ்லாம் பீக்ஸில் இருக்கக்கூடிய வயசு. எப்போ ஆக்சிடாக்சின்ஸ் இருக்கும், எப்போ செரோட்டோனின்ஸ் இருக்கும், எப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கும், எதுவுமே தெரியாது. ப்ராக்டிக்கல் எப்போ எந்தெந்த ஹார்மோன்ஸ் இருக்கும்னே தெரியாது. ஸோ அதோட மூட் ஸ்விங்கில் நம்மளும் போய் ஆடிங் த ஃபியூவல் மாதிரி போட்டுட்டு அப்புறம் அந்த குழந்தை இறந்துருச்சு. ஐவ் சீன் பேரண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் ஸ்கூல்லேருந்து வரேன், நான் திட்டேம்மா, ஆனால் முடிச்சுட்டு வரேன். நான் ரீசெண்டாக கூட சம்படி கால் ஃப்ரம் கோயம்புத்தூர், முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன், ஆனால் அதுக்குள்ளே 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை சூசைட் பண்ணி இறந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இல்லை. அதுக்கு கொஞ்சம் நம்ம ஈகோவை விட்டுட்டு சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். அப்புறம் அந்த பிள்ளை நல்ல மூடில் இருக்கும் போது ஒரு ஷாப்பிங்க்கோ ஒரு காஃபி ஷாப்க்கோ கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் அம்மா அப்பா சொல்லணும்னு கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். செகண்ட் திங் ஃப்ரம் சில்ட்ரனுக்கு என்னென்னா, இன்னைக்கு நம்ம வந்து நாகிங்னு யோசிக்கிற விஷயம். ஐ ஆல்சோ மீட் அ லாட் ஆஃப் டீன் கிட்ஸ். இல்லை, ஐ ஹர்ட் அ கேர்ள் கம்மிங் அண்ட் டெல்லிங் மீ, அக்கா என் அப்பா என்ன பண்ணிட்டாருக்கா, அதெல்லாம் ரொம்ப ஹாரபிள்.
பண்ணதோட இல்லாம அந்த பொண்ணு மேல, அதாவது அந்த குழந்தைக்கு 6 வயசு. ரீசெண்டா நான் மீட் பண்ணது ஒரு ஸ்கூல் மீட்டிங்ல. அந்த பொண்ணு மேல ஏறி 2 ரிப்பை உடைச்சு அதை பார்த்த அண்ணா வந்து மிரட்டினான்றதுனால அந்த குழந்தைக்கு 6 வயசு, அண்ணாக்கு 5th ஸ்டாண்டர்டு. அந்த பையனை அடிச்சு சாகடிச்சு புதைச்சு, ஐ மீன் இட்ஸ் a lot of trauma. இப்போ அவள் 10th படிச்சுட்டு என்கிட்ட வர, அக்கா யூ டாக்கிங் டு மீ அபவுட் காட்ஸ் லவ். நான் பார்த்த அப்பா இப்படி அப்பா. இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஆன்டி டிப்ரெஷன் போட்டிருக்கேன் 15 வயசு குழந்தை. அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம அம்மா அப்பா அப்படி பண்ணல. when we tell my parents are torturing me, என் அம்மா அப்பா அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு என்னை டார்ச்சர் பண்ணல, டு பி வெரி ஓப்பன். ரெண்டாவது, அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு டார்ச்சர் பண்ணவும் இல்லை, என்னை கொண்டு போய் நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி ஆர்ஃபனேஜ்லேயும் விடல. ஐ நோ பேரண்ட்ஸ் டூயிங் தட் ஆல்சோ. ஐவ் சீன் சில்ட்ரன் டாக்கிங் டு மீ ஃப்ரம் தோஸ் ஆங்கிள்ஸ் ஆல்சோ. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி டோன் ஜீன் போடாத, ஃபேடட் ஜீன் போடாத, கலரிங் பண்ணாத, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைல்ல. அண்ட் மோர் ஓவர், அந்த அப்பாவோட நம்பர்லேருந்து நமக்கு ஃபோன் கால் வரலன்னா, அந்த அம்மாவோட நம்பர்லேருந்து நமக்கு ஃபோன் கால் வரல, நம்ம வாழ்க்கையை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா, இட்ஸ் அ பெயின் தட் நம்ம ஹேண்டிலே பண்ண முடியாத வலி. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கிற அந்த குட்டி ஈகோவில், நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் கோபத்தில் நம்மளும் வார்த்தையை விட்டு எக்கேடுனா போங்க, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அவங்கள காயப்படுத்தாமல், ஐ திங்க் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். லைக் எவ்வளோ வருஷம் பேரண்ட்ஸோட இருக்க போகிறோம், அதை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். Yeah, and one of the things that you talked about, அவங்க ஈகோ விட்டு லைக் இறங்கி வரணும். They have to be a little more humble and we have to be like a lot less arrogant. நம்மளும் arrogant. இன்னொன்று வந்து நம்ம இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற உங்களோட ஆட்டிடியூட் என்னன்னா, ஐ நோ எவ்ரிதிங். எனக்கு எல்லாம் நாங்க கூகுள் பண்ணாவே அது சொல்லிடும். ஹவு டு மேக் திஸ், ஹவு டு டூ திஸ்னா தெரியும். சி இப்போ எங்க வீடு எடுத்துக்கிட்டா, நான் வந்து PhD இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்வீங்கல்ல, எங்கள் அப்பாவுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது. ஓகே, and I'm not ashamed and he'll also be happy about it. Okay, and my father ஒரு ப்ளஸ் மாதிரிக்கா இப்போ இருக்கிற ஏஜ்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பசங்க சொல்றது வந்து எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஜெனரேஷன் கேப், டெக்னாலஜி தெரியாது, புரியல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாதுன்றது மட்டும் இல்லை, எதுவுமே தெரியாது. பேசிக் ஃபோன் தான் he is using. And so with my mother also. None of them are active on social. எதுலேயுமே இல்லைன்னு தெரியாது. இப்போ நான் சொல்லி புரிய வச்சாலும் புரியாது. அதுக்காக வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும் ஆகும்னு சொன்னேன்னா, ஐ திங்க் நானே என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ வாட் ஐ டூ, அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியுமோ அதை பற்றி வி டிஸ்கஸ். சோஷியல் மீடியாலாம் நான் போய் பேசி அவங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் கூட தெரியாது. ஸோ அதை பற்றி நான் பேசி அவங்களுக்கு போய் நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுனால என்ன ஆக போகுது? கரெக்டா? அண்ட் அவங்களுக்கு தெரியிற பல விஷயம் எனக்கு தெரியாது, விச் இஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ், தியர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் லிவிங். 60 வருஷம் வாழ்றதுன்றது சும்மா கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ நம்ம 2 பேருமே அந்த மாதிரி எனக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஐ திங்க் இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன் another. லைக் what you're saying is like really interesting. I have நான் ஒரு விஷயம் அதை பற்றி பேசணுன்னு இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க they like really experienced and that's really true. They've lived longer. Like obviously they've lived longer than us. They have had a lot more experience with people எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ட்ரஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, லவ் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எல்லாம் வந்து நம்மளோட நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கேட்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க யூ ஹேவ் லைக், நீங்கள் வந்து டாக்டர், இப்போ PhD, இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் டெக்னாலஜிக்கலாக அவங்களுக்கு ஒன்று சொல்லும் போது they are gonna listen. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ they know how life works. இப்போ லைஃப்ல ஒரு விஷயம் பண்ண லைஃப் அட்வைஸ் மாதிரி உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்க கேட்டுப்பீங்க. இப்போ அவங்க வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லி கொடுத்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டோம். ஸோ என்னன்னா, இதுல தான் வந்து என்னன்னா, ஒத்துக்க மாட்டோன்றத நம்ம ரெபெலியஸா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லாம அவங்கள உட்கார வச்சு, ஏன்னா அவங்களுக்கும் வயசாகுதுல்ல, யாரா எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கள உட்கார வச்சு, இல்லை இது இப்படிதான் நடக்கும், ஆனால் நீங்க சொல்றதை நான் அவங்க முன்னாடியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணா அது ஃபெயிலியரா தான் ஆகும். அப்போ they will understand. Let them know that we are not just disrespecting. அது வந்து ஏன்னா புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வச்சா it works. ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிரும். லைக் இப்போ வந்து அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தெரியாத ஒரு விஷயத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம ஆப்வியஸ்லி கேட்க மாட்டோம். ஸோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, do I have to listen to them all the time
ஜஸ்ட் பிகாஸ் தேர் மை பேரண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து நானே எனக்கே கூட சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வந்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் ஏன் பண்ணணும்னு சொன்னால் வந்து அவங்க இதுக்காக ரீசன் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் அவங்க அப்பா, நான் அவங்க அம்மா, அதனால சொல்கிறேன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் போதே நம்ம வந்து என்ன வச்சுருவோம், இவங்க வந்து ரொம்ப வந்து எப்படி ஒரு டிக்டேட்டர் மாதிரி, அப்பா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிக்டேட்டர், ஒரு அதிகாரி மாதிரி சொல்கிறாங்களே. இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப ஸ்டூப்பிடான ஒரு ரெபலேஷான ஒரு கிட்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு சொல்லி சொல்லி அடித்து ஏதோ ஒன்று புரிய வைக்கணும். ஒரு யோசிக்கிறவங்களுக்கு அவன் வந்து ரீசன் பண்ணுறான், யோசிக்க முடியுது, அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீசெண்டான ஒரு ஹியூமன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் கொடுத்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்க போகிறாங்க. ஸ்டூப்பிடாக ஃபூலிஷாக இருந்தால் தான் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ரீசன் கொடுத்தா சொல்லுவாங்க. இப்போ do I have to listen to everything? அவங்க சொல்கிற ஆர்குமெண்ட், I am your father, I am your mother, do what I say, don't ask me questions. இது நான் ஆன்சர் கொடுத்தனா எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து திட்டுவாங்க போ. இல்லை எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் பைபிளே சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், ஒபே இன் த லார்ட். அந்த வசனத்துக்கும் போவோம் அப்புறம் போமா அப்படின்னு சொல்லுது. ஸோ பேரண்ட்ஸும் பிகாஸ் ஐ எம் யுவர் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அப்பா வந்துமா இதுதான் ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த கேமரா தான் நீ வாங்கினோன்னா கேமரா பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பேப்பரில் போடுற விளம்பரத்தை வச்சு சொல்லும் போது ஐ திங்க் ஐ நீட் நாட் லிசன் டு இட், but I can explain it to him. Why you don't listen? Okay. And so when we start explaining, நாங்க பேரண்ட்ஸும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, இங்கே பாரு நான் ஏன் உன்னை வந்து 10 மணிக்கு மேலே ஃபோன் பேச வேணான்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னா ஐ திங்க் வி வில் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பேரண்ட்ஸும் சிலர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இது பண்ணுறேன். இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் நான் கடவுள் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். இது பாஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பேரண்ட்ஸ்லாம் ஆண்டவர் சொன்னார், இப்படி பண்ண சொன்னார். ஒரு ட்ரம்ப் கார்டு. இப்போ அவங்க சொன்னாங்கன்னு கேட்கலன்னா அடுத்து ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொல்லிடுவோம். இப்போ வந்து நமக்கு ஆண்டவர் சொல்லி ஒன்று செய்யலைன்னா நம்ம பாவி ஆயிடுவோம். அந்த பயத்தில் நம்மளை பிளாக்மெயில் பண்ணியும் பண்ண வைப்பாங்க. இல்லை ஐ திங்க் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லாமலே ஆண்டவர் சொன்னாரா இல்லையான்றது எல்லாருக்குமே கண்டுபிடிச்சிட தெரியும். ஐ ஹியர் திஸ் எவ்ரிவேர். எங்க அம்மா அப்பா வந்து கடவுள் சொன்னாருன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஊழியம் செய்யறவங்களா இருப்பாங்க. பட் விசுவாசிங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகும், பிள்ளைங்க கிட்ட அன்பார்ச்சுனேட்லி பாக்குறாங்களே. அண்ட் மோர் ஓவர் ஆர் லைஃப் ஸ்பீக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்றது வந்து நாளடைவில் மதிக்கவே மாட்டாங்க. மற்றவங்க ப்ராப்ளம் மதிக்கலாம். வீட்டில் இருக்க பசங்க என்ன பார்ப்பாங்கன்னா, என் அப்பா அம்மா இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க எக்ஸாம்பிளாக இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிரு, இதை பண்ணு, நீ வந்து பங்க்சுவலாக சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதை பண்ணுறாங்களா, அவங்க மற்றவங்கள மன்னிக்கிறாங்களா, அவங்க சிஸ்டர்ஸோட சிப்ளிங்ஸோடலாம் அவங்க லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 7 வயசு 8 வயசு குழந்தைய இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுது. அப்போ டீனேஜருக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து ஒன்றுமே இப்போ நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டேன், ஆனால் என் குழந்தைக்கு மட்டும் நான் நிறைய சொல்லுவேன் அப்படின்னா ஐ திங்க் இட் டசன்ட் ஒர்க். இப்போ எங்கள் வீடு எடுத்துக்கிட்டா வாட் மேட் மீ ரெஸ்பெக்ட் தெம் மோர் அப்படின்னா, எது வந்து அவங்கள நான் ரொம்ப மதிக்க வச்சுது அப்படின்னா, இன்றைக்கும் சொல்கிறேன், எது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கிறதுனா, இன்றைக்கும் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நான் நோ சொல்ல மாட்டேன். தட் இஸ் நாட் பிகாஸ் அவங்க என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்றதுனால மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்னால் எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கும், அப்பா அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு. அதையும் தாண்டி ஐ see how they walk with the Lord. இப்போ இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவர் வந்து என்கிட்ட ஜிஷா உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா 4 மணிக்கு மேலே எங்கள் அம்மா தூங்கி நான் பார்த்ததில்ல. இப்போ 60 வயசு 4 AM காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணுறதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். நான் தூங்கிட்டு இருப்பேன் நிறைய வாட்டி. அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஐ மீன் I see their walk with the Lord. So when they tell you to get up at like 5 AM 5 மணிக்கு எழும்புனா நம்ம பேசவே முடியாது. கரெக்டா 6 மணிக்கு எழுந்து அவங்க அதை சொல்லக்கூட வேண்டாம். அது அவங்க ஆண்டவரோட நடக்கிறது எப்படி தெரியும்னா, அவங்க லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பீப்புள் வில் கால், அவங்க யாராவது கால் பண்ணி பேசும்போது எப்படி நீ இவங்க ஜோம் பண்ணால் மட்டும் ஈஸியாக சொல்லிடுறாங்க. கரெக்டாக இப்போலாம் எங்கள் அம்மாலாம் வந்து எப்படின்னா, சில குரூப் ஃபோட்டோ தான் அனுப்பிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்தது. இவரோட பேர் இது, இவரோட ஜாதகம் இது, இதுக்கு தான் இவங்க கூட பழகுறாங்கன்ற வழக்கம் ஷீல் டெல். ஸோ நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அதனால ஜிஷ்யா இவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். அந்த அளவுக்கு காட் ரிவீல்ஸ்னும் போது நமக்கு ஆப்வியஸ்லி ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆயிரும். அண்ட் எங்கள் அப்பாவும் 3 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஐ see him reading the Bible.
ஸோ பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும், டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறோம், நீங்கள் வந்து அதெல்லாம் வேண்டாம். ஐ திங்க் உங்கள் வாழ்க்கை தான் நடமாடுற ஒரு பார்க்குற விஷயம். லீட் பை எக்ஸாம்பிள், தட் இஸ் லைக் தி பெஸ்ட் திங். அண்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா அவர் கைட் பண்ணுவார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆண்டவர் சொன்னார் நீ இதை பண்ணு அப்படின்னு. இல்லை இப்போ ஒரு இப்போ டீனேஜர் வந்து ரீசன் கொடுங்கன்னு கேட்டால் ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். ஸோ டேக் டைம். ஐ நோ பேரண்ட்ஸ் யாரெல்லாம் ஃப்ரைடே தன்னுடைய பிள்ளைங்களுக்காக ஃபாஸ்டிங் இருக்க பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க பிள்ளைங்களும் எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்க, எழுப்பி பிரகாசிக்கிறாங்கன்றதையும் ஐ பர்சனலி சி. அண்ட் ஐ சி பேரண்ட்ஸ் டிலிஜென்ட்லி, சும்மா என் பிள்ளைக்காக நான் ஜோம் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து இதெல்லாம் அவன் பண்ண விடுவேன், அவன் சர்ச்சுக்கு வரலன்னா இட்ஸ் ஸ்டில் ஓகே. நோ புட்டப். இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஞாபகம் இருக்குது, இது வரைக்கும் நான் சர்ச்சை கட் பண்ண ஞாபகம் இல்லை. மேபி ஈவன் இஃப் ஐ ட்ராவல் ஃபார் மீட்டிங், அந்த ஊரில் இருக்க சர்ச்சில் நான் தெரியலனா போய் அட்டன் பண்ணிடுவேன். பிகாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க சர்ச் போகிறது இம்பார்ட்டண்ட். பை எக்ஸாம்பிள் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஃபீவர் இருந்தாலும் சரி, ரொம்ப சிக்கான மொமெண்ட்டாக இருந்தாலும், ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாலும் சர்ச்சுக்கு போனால் கூட பரவாயில்ல, நீ போய் அங்கே கண்டிப்பாக வந்து உட்காரணும். ஸோ எவ்வளோ பேர் இந்த மாதிரி கிறிஸ்டியன் வேல்யூஸை இன்ஸ்டில் பண்ணுறோம். படிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இதெல்லாம் போடுறோம். ஐ திங்க் இங்கே வந்து முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா எல்லாமே வரும்ன்றது தட் ஒர்க்ஸ் எவ்ரிவேர். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நான் வந்து நீங்கள் பேரண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், லீட் பை எக்ஸாம்பிள். நான் வந்து கோவத்தில் நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், ஆனால் என் குழந்தை மட்டும் பேசக்கூடாது. கோவத்தில் நான் வந்து ஏதாவது பண்ணிடுவேன். நான் வந்து டிவி பார்ப்பேன், நான் சீரியல் பார்ப்பேன், நான் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு சட்டம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு அதனால உங்களுக்கு தக்காளி சட்னி, எங்களுக்கு அது வந்து இப்போ பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் டசன்ட் ஒர்க் தட் வே. யா ஓகே. நீங்கள் நம்ம ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறது, அதை பற்றி பேசினோம். இப்போ அவங்க அதை சொல்லும் போது, இப்போ நம்ம அதை பற்றி எப்படி ரிசால்வ் பண்ணுறது பேசிட்டோம். ஆனால் இதை சொல்லும் போது ஒரு வசனம் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள். எஃபிஷியன்ஸ் 6:1. ஓகேயா? ஸோ என்னன்னா, சில்ட்ரன்ஸ் obey ஒரு பிள்ளை ஒரு பையன் வந்து இப்போ அவன் வெளியூரில் இருக்கான், லண்டனில் இருக்கான். ஆனால் அந்த பையனை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அவங்க அம்மா அப்பா ஊழியம் செய்கிறவங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா இதே தான் சொன்னாங்க ஒரு நாள், டேய் பிள்ளைங்களே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்னு பைபிள் சொல்லுது, அதனால அம்மா அப்பா சொல்கிறோம் நீ கேட்கணும். அந்த பையன் அடுத்தது சொன்னான், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதீங்கன்னு பைபிள் சொல்லுது, அதையும் நீங்க படிங்க. பேரண்ட்ஸ்க்கு பைபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இதுல தமாஷ் என்ன தெரியுமா, பைபிள்ல அது வேற புக்லயோ வேற சாப்டர்லயோ இல்ல, அடுத்த வசனத்திலே இருக்கு. அடுத்த வசனம் எஃபிஷியன்ஸ் 6:2 அதுதான். சோ ஃபர்ஸ்ட் வசனம் என்னன்னா, நான் ஆக்சுவலா எடுத்து வச்சிருக்கேன், வசனத்தை படிச்சிருவான். Children obey your parents because you belong to the Lord, for this is the right thing to do. Honor your father and mother. This is the first commandment of the promise. If you honor your father and mother, things will go well for you and you will have a long life on earth. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் வித் a promise. A commandment accompanied with a promise. இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேயா? இது சொல்லிட்டு அடுத்த வசனம், fathers do not provoke your children to anger by the way you treat them. Correct. Rather bring them up with the discipline and instruction that comes from the Lord. அப்போனா ஃபாதர்ஸ் ஆண்டவர் கிட்ட பேசணும். So yeah, only fathers communicate with the Lord. அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும். நான் பிஸ்னஸ்ன்னு ஓடுவேன், நான் வேலைன்னு ஓடுவேன், நான் எல்லாம் பண்ணுவேன். ஃபேமிலி ப்ரேயருக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு ஆமென் ஆண்டவரே சொல்லுவேன். கூட வந்து உட்கார மாட்டேன். ஃபேமிலி ப்ரேயர்ன்ற கடமைக்காக நான் ஃபேமிலி ப்ரேயருக்கு உட்காருவேன். அப்புறம் சண்டே வந்து நான் சர்ச்சுக்கு டெலிஜென்ட்டாக போயிடுவேன்னா, அந்த குழந்தைய பற்றி என்ன பிளான் ஆண்டவர் வச்சிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் பேரண்ட்ஸ் வந்து ஐ திங்க் இது வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து அஸ் ஸ்டூவர்ட்ஸ். ஆண்டவர் சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் காட்னு பைபிள் சொல்லுது. இப்போ ஒரு குழந்தையும் ஆண்டவருக்கு பரிசாக அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. என்ட்ரஸ்டிங், அவங்கள நம்பியிருக்காரு. இந்த பிள்ளைய தேவனுக்கு ஏற்ற விதத்தில் இந்த பெற்றோர்கள் வளர்த்து கொடுப்பாங்க. வளர்த்து கொடுக்குற வேலை தான் நம்ம வேலை, பேரண்ட்ஸோட உங்களோட வேலை. ஸோ நான் வளர்த்துலாம் கொடுக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு என் பிள்ளைய நான் வளர்ப்பேன் அப்படின்னா ஐ திங்க் யூ ஆர் பிரேக்கிங் ஸ்பிரிச்சுவல் லா. கரெக்ட்? அப்படின்னா ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்க எப்படி ப்ரே பண்ணணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பிள்ளைய வளர்க்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் டெய்லி ஜோம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு வளர்க்கவே தெரியாது, நீங்கள் ஞானம் கொடுங்க, நீங்கள் சொல்லித்தாங்க நாங்கள் என்ன பண்ணணும். இல்லைனா வந்து இமேஜின், ஐ திங்க் மை ஃபாதர் இஸ் நாட் ஈவன் அ காலேஜ் கிராஜுவேட், இங்கிலீஷில் எதுவுமே தெரியாது. எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான், பேசிக் இதுதான், இங்கிலீஷ் பெருசா தெரியாது, உலகம் என்னன்னே தெரியாது. நீ போய் இப்போ கிரிக்கெட்னா அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோவேன். வெளி உலகமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசு தான். ஆனால் என்னை விட அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் தென் a person who's done PhD still respects them na.
இட் இஸ் பிகாஸ் ஐ நோ தே என்கொயர் த லார்ட். ஸோ ஆண்டவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன்னா ஐ திங்க் தேர் இஸ் நோ ஷார்ட்கட். அண்ட் மோர் ஓவர் ஒரு ஹெல்த்தி காட் ஃபியரிங் ஜெனரேஷனை வளர்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கும் போது நான் வந்து சொன்னால் நீ கேட்கணுன்றது வில் நாட் ஒர்க் அவுட். See, I think one of the things that I am really grateful that I have my parents, எங்கள் மம்மி டாடி பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எங்கள் மம்மி நான் வந்து ரொம்ப அட்டூழியம், நான் ரெபலியஸ்னால் வந்து நான் ரெபல் ப்ரோ நான் ப்ரோ மேக்ஸ் மாதிரி. ஸோ நான் அந்த மாதிரி என்னுடைய அந்த ரெபல் சீசனில் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். ஆனால் மம்மி வந்து என் கட்டில் கிட்ட உட்காந்து முட்டி போட்டு எனக்காக ஜாம் பண்ணுறதா பார்த்துருக்கேன். தூங்கிட்டு இருப்பேன், இவங்க வந்து பண்ணோடனே நான் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு எழுந்துருவேன். நான் எழுந்துக்காத மாதிரி அப்படியே 1.5 கண்ணிலே பார்த்துட்டு இருப்பேன். அவங்க ஜோம் எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் பேச மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, ஜோமும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது நான் பெருசான பிறகு. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவங்க எனக்காக ஜோபம் பண்ணுறதை பார்த்துருக்கேன். எங்கள் டேடி சொல்லுவார் எனக்கு அப்பப்போ, நான் பிறந்த உடனே வந்து என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸுக்கிட்டேருந்து வாங்கின்னு சர்ச்சுக்கு போயிட்டு அல்டர் முன்னாடி வச்சுட்டு ஒப்பு கொடுத்துட்டாராம். ஸோ வந்து ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் தட் தே டிட் தட் அண்ட் தேவ் செட் அ ரியலி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு யூ ஹாவ் டு பர்ஸ்யூ த லார்ட். உன்னுடைய ஃபெய்த்தில் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் கரேஜியஸாக பிரேவாக இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறதெல்லாம் நான் இந்த பிரேவரியெல்லாம் எங்கள் டேடியை பார்த்தா கற்றுக்கிட்டேன். அவர் வந்து ஒரு மாதிரி அவர் சில டைமில் நானும் தம்பி சொல்லுவோம் சைக்கிளா அவருன்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அவர் ஒன்று பார்த்துட்டாருன்னா அவருக்கு தப்புன்னு ஏதாவது அவர் உணர்த்துட்டாருன்னா யாருன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவார். ஸோ எனக்கு வந்து அதில் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தோஸ் பார்ட்ஸ் ஆஃப் த லைஃப் தோஸ் பார்ட்ஸ் ஆஃப் தேர் லைஃப். பட் அட் த சேம் டைம் நாம் ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஹியர் மீ அவுட். நான் சொல்ல வரதை நீங்கள் வந்து ஒத்துக்கணும்னு கூட இல்லை, கேளுங்க. ஜஸ்ட் கன்சிடர் வாட் ஐம் ட்ரைங் டு சே பிஃபோர் யூ ரைட் மீ ஆஃப். ஜஸ்ட் லிசன் டு மீ. அதை பண்ணாத போது தான் நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ ஐ எம் சம்படி. இப்போ வந்து நான் வந்து எப்படி யோசிப்பேன்னா, நான் என்ன பண்ணாலும் எவ்வளோ பெருசாக போனாலும் இஃப் யூ டோன்ட் ஹாவ் யர் ஃபேமிலி வித் யூ, இஃப் யூ டோன்ட் ஹாவ் சம்படி டு ஷேர் இட் வித், I don't think it's gonna mean much. Correct. நான் வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ரொம்ப சின்ன பையன் தான், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்கேன். பில்லியனியர்ஸ் மில்லியனியர்ஸ் நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சவங்க அவங்க சொல்லுவாங்க எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் I wish I spent more time with my family. I wish I had a couple more years with my father. So அதெல்லாம் பார்க்கும்போது I'm not stupid. I know it's family is worth a lot and the relationship is worth a lot and I want to keep it alive. But when they don't want to like listen to me, at least consider what I'm trying to say. It becomes difficult. I think இப்போ பேரண்ட்ஸையும் நம்ம உட்கார வச்சு கேட்டோன்னு வையன், இன் ஜென்ரல் இல்லை நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து சிலவாட்டி ப்ராபப்ளி நம்ம வேணும்னு பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கும் போது நம்ம எதிர்த்து பேசிட்டு போயிருப்போம். அந்த ரெபெலியஸ் ஃபேஸ்லேயோ ஏதோ ஒரு ஃபேஸில் அவங்க ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ப்ராபப்ளி அது ஒரு ஹர்ட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கலாம். நம்ம ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது ஒரு ஹர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வளர்றோம், இப்போ நம்ம கிரேவ் பண்ணும்போது அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஸோ மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ எல்லார் வீட்லேயும் எல்லாரும், இப்போ எங்கள் வீட்லேயுமே நான் சொல்கிறதெல்லாம் ஆரம்பத்துலலாம் இப்போ வரைக்கும் கேட்க மாட்டாங்க. யுவர் ஃபேமிலி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அண்ட் வாட் ஐ சம்திங் ஏதாவது எல்லாத்தையும் இல்லை கேட்க மாட்டாங்க, புரியாது. ஏன்னா அவங்களோட வேவ் லென்த் வேறு, நம்ம வேவ் லென்த் வேறு. அண்ட் ஆண்டவர் சில விஷயம் சொல்ல சொன்னார்னா நம்ம கிட்ட தான் சொல்லியிருப்பாரு. எல்லாட்டையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அது வந்து அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, வாட் ஐ ஃபீல் பர்சனலி இஸ், ஒரு விஷயத்தை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது, ஒரு விஷயத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம நிற்கும்போது, ஒரு விஷயத்தில் நம்ம உண்மையாக நல்லா பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்லும்போது, அப்போ அவங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை ஒரு நாள் சாம் எனக்கு இந்த அட்வைஸ் கொடுத்தான், ஜோம் பண்ணிட்டு இந்த சஜஷனை கொடுத்தான், என் பிள்ளைக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது வந்து அவங்க கேட்டுக்கிட்டே, இது ஓவர் நைட் நடக்கிற விஷயம் கிடையாது. கேட்கும்போது அப்போனா என் பையன் இதை பண்ணுறானா, என் பொண்ணு இவ்வளோ ஜோம் பண்ணி பண்ணுறாளா, அண்ட் நம்ம வாக் வித் த லார்ட் ஆல்சோ வில் இன்ஸ்பயர் them to sit and listen. ஸோ எல்லாத்துக்குமே அல்டிமேட்லி காட் எலிமெண்ட் have to earn their respect. கரெக்ட். நம்ம போய் மிரட்டி உருட்டிலாம் வாங்கவே முடியாது, மதிக்கவே மாட்டாங்க. நம்மளை பெற்றவங்க அவங்க. ஸோ ஆப்வியஸ்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் கோமா உட்காந்துருக்கேன், நான் ரூமை சாத்திட்டு உட்கார மேட்டரே கிடையாது. பேசிக்லி அவங்களும் ஹர்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணணும்னா, நம்ம நல்லவங்க, எனக்கு தெரியும், நானும் ஆண்டவர் சத்தத்தை கேட்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி புரியும்? You go listen to God, you do something, show them. 4 பேர் அதை பற்றி பேசுவாங்க. It takes time. It's okay. 2 வருஷம் ஆனாலும் it's still okay. It's worth the wait. அப்போ ஒரு பாயிண்ட் வரும், என் பொண்ணு சொன்னானா
அவன் ஆண்டவர்கிட்ட கேட்காம சொல்ல மாட்டான். என் பையன் சொன்னானா அவன் ஆண்டவர்கிட்ட கேட்காம சொல்ல மாட்டான். அண்ட் இட் மேக்ஸ் a lot of sense. நான் ஏன் உட்காந்து கேட்கக்கூடாது? ஸோ எனக்கும் it didn't happen overnight. இப்போ வரைக்கும் நடக்கல. நான் முன்னாடி சொன்னேன், நாட் எவ்ரிதிங் இஸ் meant to be சொல்லணும், அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயம் ஐ do it off and come and அவங்களுக்கே நான் பண்ணி முடிச்ச பாரு தான் தெரியும். பிகாஸ் அதில் ஆண்டவர் இருந்தாருன்றது அப்போதான் அவங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் போகும்போது என்ன நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு அதை நம்ம கேட்டுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சில நேரம் நமக்கு இருக்காது. ஸோ I think walking with the Lord is the key everywhere. When they see God's hand on you. Exactly. Like when they see you succeeding. When people talk about your success. When people talk about மற்றவங்க இவன் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், சூப்பராக பண்ணுறான், இதை என் பையன் நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிறேன். எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. சில விஷயம்லாம் எங்கள் வீட்டில் இதை பண்ணாத இவங்க கூட போகாது அப்படின்லாம் சொன்னது ஒரு 6-7 years எடுத்துச்சு. when they got married and when they came as family and thanked, இன்னைக்கு நான் ஜீசஸை பற்றி ஏற்றுக்கிட்டு நான் ஒரு கிறிஸ்டியன் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா ஜிஷியா இஸ் த ரீசன் சொல்லும்போது they understood, அப்போ அதுக்கு தான் அவள் போயிருக்கா அப்படின்றது ஒரு 7 வருஷம் முன்னாடி நடந்தது. இப்போ 7 வருஷம் முன்னாடி நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு உட்காந்துருந்தேன்னா I would have lost a lot of peace. So it's still okay. அவங்க புரிஞ்சுக்கலனாலும் நம்ம பண்ண they'll understand it. I think one of the things that you realize when you grow up, you know, is அன்புன்றது வந்து நம்ம it's not like how it feels in the moment. What I've realized, I learned this from like looking at God. அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை நடத்திட்டு வரும்போது நிறைய முறை ரெபல் பண்ணுவாங்க. அவர் லிட்டரலாக சொல்லிடுவார், எப்படின்னா வணங்கா கழுத்துள்ளவங்க சொல்லுவார். ரொம்ப கோர்ஸான ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவார். நீ வந்து ஒரு ஹார்லெட் எப்படி சீட் பண்ணுவாலோ, you're doing what you're doing is harlotry. You're committing adultery. நான் தான் உன்னுடைய தேவனன்னு உன்னை நடத்திட்டு வந்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு நீ போற. அதுக்கு ஈக்குவேட் பண்றாரு. ஆனால் அவங்க எல்லாம் பண்ணியும் அவர் நிறைய இடத்துல மோசைக்கிட்ட ஒரு முறை நீ தூரம் வா, அவங்கள நான் காலி பண்ணிடுறேன், உன்னை வச்சு நான் உன்னை வச்சு ஒரு நேஷன் உருவாக்கிறேன், தூரம் வான்னு சொல்கிறாரு. மோசை அங்கே ஸ்டாப் பண்ணுறாரு. அவ்வளோ கிரேசியாக ஆண்டவர் யோசிக்கிறாரு இவங்களை முடிச்சிடணுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் யோசித்து கூட அவங்க ஒரே செகண்டு மன்னன் திரும்பிட்டு அப்பான்ட்டு அந்த மாதிரி ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டாங்கன்னா இறங்கிறாரு. என்ன காட்டுன்னா, even though he's hurt, even though he disagrees, he's still there. Correct. He stays there. I think that's what we gotta understand. It's even if that relationship, if that tension gets really hard and difficult to deal with, I think showing love is staying there, seeing it through. Correct. நம்ம எதுவும் பண்ண முடியல, இது பண்ணலானாலும் stay there. இன்னொன்று வந்து don't give up on relationships. எனக்கு எங்க அம்மா வேணாம், எங்க அப்பா வேண்டாம், என் புள்ள வேணாம், என் புள்ள இல்லாம இருந்துருவோமா, இல்ல பையன் இல்ல அம்மா அப்பா இல்லாம நம்ம இருந்துருவோமா, அந்த செகண்ட்ல சொல்லிட்டாங்க. அது வந்து நிறைய பேர் சீரியஸா எடுத்துப்பாங்க. எங்க அம்மா வேணாம் அப்பா வேணானே சொல்லிட்டாருன்னு வீட்டை விட்டு வெளில போற பசங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கோம். ஸோ ஸ்டேயிங், நீ சொன்ன மாதிரி சரி சொல்லிட்டு அப்பா தானே சொல்லிட்டாங்க, அம்மா தானே சொல்லிட்டாங்க, பிள்ளை தானே சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே ஹோல்ட் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரிலேஷன்ஷிப் ஸ்டேஸ். அண்ட் தயவு செஞ்சு எல்லாருமே நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கணுன்றது I think உலகத்துல யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க, புரிய முடியாது. ஏன்னா try our best to make them understand and not everything புரிஞ்சிக்க மாட்டாங்க, முழுசா புரியாது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப நமக்கே அதுக்கு தான் you need God. And நமக்கே 1000 பிரச்சனை இருக்கோம்னா நம்மள வளர்க்குறவங்களுக்கு 10,000 பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த 10,000 பிரச்சனையும் அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் us go through our own battles, struggles and இதில் வந்து எப்படி நான் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் கார்டிங் பீஸ் இந்த ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஃபேமிலி ப்ரேயர் வி என்ஷூர் வி ஆல் சிட் டுகெதர். ஆனால் அதுக்கும் நான் வந்து நிறைய ட்ராமாலாம் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இவ்வளோலாம் பேசுகிறேன். இப்போ தேவை டைம்ஸ் ஏன் குடும்பம் தான் உட்காந்து பண்ணுமா, தனியாக பண்ணால் கேட்க மாட்டாரான்லாம் கேட்டிருக்கேன். பட் when I saw God's presence tangible, I mean ரொம்ப அழகாக எங்கள் அதாவது அடிக்கடி சொல்லுவோம் 1 hour we pray every day ஃபேமிலியாக. So it's like no forcing, no compulsion. We just see God's hand, God's presence. We don't get up from that place till God அந்த presence நாங்கள் எல்லாரும் உணர்ற வரைக்கும் we sit. ஸோ அதை நான் பார்க்க ஆரம்பித்த பிறகு I think I have to attend. I can't afford to miss it. அண்ட் ஈவினிங்கில் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த டைமில் இந்த டைம் கால் பண்ணால் எடுக்க மாட்டா, கூப்பிட்டா வரமாட்டா. பிகாஸ் ஏன்னா அதை வந்து ஐ திங்க் நம்ம பார்க்க everything gets in place. I think I understood the value of family and like having your like parents around, having your brothers around. நான் எப்போ இது புரிஞ்சுக்கினேன்னா, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் வெளியே போனேன் பெங்களூருக்கு. அப்போ நான் தனியாக தான் இருக்கணும். நான் சொல்ல போனால் வந்து நான் போகும்போது வந்து இட்ஸ் சம்திங் தட் ஐ பின் வாண்டிங் டு டூ.
ஏன்னா வந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், மை ஸ்பேஸ், ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ட் மை ஸ்பேஸ்ன்றது எல்லாருக்கும் வேணும். Yeah, and I think that's sometimes it's a good thing in moderation. நமக்கு எல்லாருக்கும் ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஆனால் எல்லாமே ஒன் ஸ்பேஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நான் மூவ் அவுட் ஆகி நான் அந்த 8 months தான் நான் வெளியே இருந்தேன். அப்போ இருக்கும் போது நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வருவேன். ஒர்க்குக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்கும்னு ஜிம்முக்கு போயிடுவேன். ஒர்க் அவுட் பண்ணுறது பிடிக்கும்ட்டு இல்லை, அதோட டிசிப்ளினாக வச்சுக்கணுன்ட்டு நான் ஜிம்முக்கு போயிடுவேன். அங்கே 2 hours ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். அடுத்த மார்னிங் எழுந்தோடனே ஜபம் பண்ணிட்டு திரும்ப வேலைக்கு போயிடும். இதுதான் சைக்கிளாக இருக்கும். ஸோ இது ஸ்டார்டிங்கில் பண்ணோடனே ஜாலியாக இருந்துச்சு. நம்ம வேலைக்கு போகிறோம், நம்மளே சாப்பாடு செய்கிறோம், நம்மளே எல்லாம் பார்த்துக்கிறோம், நமக்கு எந்த டிபெண்டன்சி இல்லை, எல்லாம் நல்லா. இப்பயும் வந்து ஐ திங்க் லைக் ஐ செட், ஐ திங்க் இண்டிபெண்டன்ஸ் இஸ் அ குட் திங். ஆனால் அப்படி இருக்கும்போது even though I was doing everything that I wanted, like I said, I didn't have anybody to share it with. So I've also been in the same phase, okay? I think I was there for about 6 months நினைக்கிறேன். Okay, I'm setting up my own house now. அதுக்கப்புறம் தான் நம்ம தான் பாத்திரம் தேய்க்கணுமா, நம்ம தான் சமைக்கணுமா, நம்ம தான் துணி துவைக்கணுமா, வீடு துடைக்கிறதெல்லாம் கூட பண்ணிடுவேன். எனக்கு அந்த பாத்திரம் கழுவுறது மட்டும் பிடிக்காது. எல்லாம் முடிச்சுட்டு தூங்கும் போது 11:30 நைட்டு, திருப்பி காலையில இருந்து நம்ம தான் காஃபி போட்டுமா. ஐ மீன் இன்னைக்கு எப்படி டே போச்சு, ஒரு 10 நிமிஷம் வீட்டில் பேசணும்னா கூட நமக்கு அந்த டே நிறைய போயிருக்கும். ஸோ ஐ திங்க் அதனால தான் எல்லா பேரண்ட்ஸும் பசங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன், டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ தான் ஒரு தோசை வந்து இப்போ நம்ம தீஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அங்கே வந்து இதுதான் சாப்பிடணும், வேறு வழியே இல்லை சாப்பிட்றேன், அந்த மாதிரி வி ஆல் கம் டு அ பாயிண்ட். அதனால we get to know the value of people when they miss them. அது ரொம்ப லேட்டாக அவங்க இறந்த பிறகு I see a lot of children coming and telling me, I wish I spent, என் ஃப்ரெண்ட்ஸே who lost their parents for COVID, they said, இன்னும் கூட எங்கள் அம்மா கூட நான் பேசியிருக்கலாமோ, பழகியிருக்கலாமோ, புரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ ஐ திங்க் தேர் ட்ரெஷர்ஸ் அண்ட் ஸோ வித் சில்ட்ரன். ஃபேமிலின்றது நிறைய பேர் ஏங்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு பிள்ளைங்க இறந்துட்டாங்க, பிள்ளைங்க இல்லை, ஸ்பவுஸ் இல்லை அப்படின்னும் போது ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த இதை வந்து எவ்வளோ டு த மேக்ஸ் அதில் இறங்கி போகிறதுல ஒன்றும் ஆயிட போகிறதில்ல, கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல ஒன்றும் ஆயிட போகிறதில்ல, கொஞ்சம் சரி என்னதான் என் பையன் சொல்ல வரான்னு இறங்கி கேட்கறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. அண்ட் ஸோ வித் children, I think it's a two-way street. Everybody has to like contribute. You have to be humble, they have to be humble. அவங்க எல்லாருமே வந்து அவங்க பண்ணனா நான் பண்ண மாட்டேன்னு இருந்தா work out ஆகாது. So I think I think what we have both are like trying to get at is like love is like staying there, seeing it through. And love is patient, love is kind la 1 Corinthians 13 வாசிக்கிறது. மேரேஜ் கவெனன்ட் மாத்திரம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். லவ் ரிலேஷன்ஷிப் ஆகிட்டோம், கல்யாணமா இப்படிதான். பிள்ளைங்களும் பேரண்ட்ஸும் they have that. நான் நிறைய வாட்டி எனக்கு அதெல்லாம் செம்ம கடுப்பாகும். இப்போ நீங்க கேட்டீங்களா how is that you maintain peace, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஒரு 50% சொல்லவே மாட்டேன். சில வாட்டி I will be like wanting to tell, but then okay Jisha, love is patient, love is kind அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக walk off from things. because எனக்கு தெரியும் நான் பேசினேன்னா ப்ராபப்ளி அவங்கள இப்போ இன்னொன்று வந்து இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ப்ராபப்ளி யங்காக இருக்காங்க, 50 வயசுக்குள்ளே இருக்காங்க, 50 வயசு 55 வயசு 45 வயசில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. இப்போ மை பேரண்ட்ஸ் ஆர் சீனியர் சிட்டிசன்ஸ் பியாண்ட் above 60. ஸோ above 60க்கு சில பிரச்சனை இருக்கும். பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, இப்போ நமக்கு எப்படி சைக்கலாஜிக்கலாக சில விஷயம் மாற்றம் ஏற்படுதோ அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக இப்போ அவங்களுக்கு என்ன அது வரைக்கும் பயங்கர ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு ஃபேஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி நிறைய பேர் இருந்திருப்பாங்க, கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி, அது எல்லாம் ஸ்டாப் ஆகியிருக்கும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வயசானவங்களுக்கு அண்ட் ரொம்ப சுதந்திரமாக செஞ்ச நிறைய விஷயத்துக்கு டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும், ஃபைனான்ஷியல் டிபெண்டன்சிலேருந்து எல்லாத்துலேயுமே. ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா பிகாஸ் we need one another. அதில் நம்ம இறங்கி போகிறது ஒன்றுமே இல்லை, அதில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றுமே கிடையாது. இல்லை நான் தான் சம்பாதிக்கிறேன், ஐ திங்க் ஆல் மை cards are with my parents. I ensure they don't really think even for a minute அப்படின்னு எந்த விஷயமும் யோசிக்கக்கூடாது. நமக்கு மட்டும் இப்படி இருந்திருந்தா அப்படின்ற ஒரு பாயிண்ட் யோசிக்காமல் இருக்காங்க. ஏன்னா 60 வயசுக்கு அப்புறம் they also go through a lot of things and we all want healthy long life with them. So I think it's our responsibility as children also to take care of parents. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு போகிறது, அண்ட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இல்லை இப்போ கூட நான் பார்த்தேன். போன வாரம் ஸ்ட்ரீட்டில் போய் ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போதுமா, தயவு செஞ்சுமா பொம்பளை பிள்ளைங்களை மாத்திரம் பெத்துறாத, பசங்களை பெற்றுக்கோ, 2 பொண்ணுங்க எங்கள் ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ
எனக்கு புரியல, என் சுச்சுவேஷன் புரியல. பட் தேர்ஸ் ஆல்வேஸ் அ வே அவுட். நம்ம பிறந்தப்போ நம்மளை நம்ம பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வரலையே, இன்றைக்கி நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் இல்லை. ஸோ ஐ திங்க் தேர்ஸ் ஆல்வேஸ் அ வே அவுட். அண்ட் பேரண்ட்ஸ் சிக்காக இருக்காங்க, இப்படி பண்ணுற நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, 70 வயசுக்கு மேலே ஆனவங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னாங்கன்னா ஐ திங்க் அவங்க இருக்க வரைக்கும் தான் பேச முடியும். இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பாங்க? அப்படி யோசிக்க ஆரம்பித்தோன்னா குட்டி குட்டி மெமரிஸும் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு சுத்தமாக கார்டனிங் பிடிக்காது, டு பி வெரி ஓப்பன். ஆனால் நான் கார்டன் ஃபோட்டோலாம் எடுத்து போடுறத பார்ப்பேன். ஐ எம் நாட் அ பெட் லவர், நார் அ பிளான்ட் லவர், நார் பிக் திங்லாம். நான் போய் ஃபோட்டோ மட்டும் எடுப்பேனே தவிர இந்த மண்ணில் கை வச்சு அதெல்லாம் நாட் மை கப் ஆஃப். நீங்க ஸ்டோரி போட்டிங்கன்னா ட்ரெயின் மாதிரி போடுவீங்களா? பட் வாட் ஐ ரியலைஸ் திஸ் கோவிட் சீசன்ல ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் ஹாபி. இது வந்து ப்ராக்டிக்கலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹாபி எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா ஃபேமிலியில் பாண்டிங் சூப்பராக இருக்கும். லைக் இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு தே லைக் பிளான்ஸ். இப்போ எனக்கு பிடிக்கலன்றதால நான் ஒதுங்கி போகாமல் சரி நமக்கு என்ன பண்ண முடியும், அந்த பிளான்ட்டை ஃபோட்டோ எடுக்க முடியும், அது ஒரு ஹாபியாக வச்சுக்கலாம். அண்ட் என்னெல்லாம் அந்த பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து செய்யும்போது இப்போ சண்டேலாம் வந்து வி குக் டுகெதர் இன்டென்ஷனலி. அப்போ வந்து அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கலாம், நமக்கு கற்றுப்போம். அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாண்ட் தட் ஹேப்பன்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த ஃபேமிலின்னு வரும்போது நீங்கள் பெரியவங்க நாங்கள் பெரியவங்க அதெல்லாம் டசன்ட் ஒர்க் ஆஃப்டர் 30 நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் யூல் ஸ்டில் ஃப்ரிக்ஷன் இஸ் லைக் த்ரூ அவுட். ஏன்னா 5 வேரெல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அண்ட் ஸோ வித் ஃபேமிலி பட் டீலிங் வித் த ஃப்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஐ திங்க் காட்ஸ் லவ் மேட்டர்ஸ். I think when we grow up, we tend to realize all of these things. அது சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டோம்னா பெட்டர். Yeah, the sooner we learn that, the better. And moreover, பேரண்ட்ஸும் வந்து கடவுள் சொன்னார் கீழ் படிச்சு தான் ஆகணும், டசன்ட் ஒர்க். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸும் அவங்களோட எக்ஸாம்பிளை பார்த்து தான் அந்த பையனும் அந்த பொண்ணும் அடுத்த ஃபேமிலியை ரேஸ் பண்ண போகிறாங்க. அடுத்த ஜெனரேஷனே உருவாக போகிறதுக்கு நீங்கள் தான் சீடாக இருக்க போகிறீங்க. ஸோ எவ்வளோ டைமை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ பேர் இப்படியும் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க கேட்கும்போது, நான் எப்படினாலும் இருக்கணும் ஆனால் எங்கள் அப்பா அம்மா மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு சில பேர் ரொம்ப ஹர்ட் ஆகி சொல்லுவாங்க. ஸோ லைக் my next thing, the next thing that I want to talk about is respect versus fear. That part, like இது எப்படின்னா, like when they are telling us something to do, நீங்கள் சொன்ன நம்ம already கொஞ்சம் பேசணும், but I want to flesh this out because I think this is important. So when they tell you something, I think it's ideal that we obey out of respect and not out of fear. Like fear is a part, பட் லைக் அவங்க ஓகே ஹீஸ் மை டேட், நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது நமக்கு அந்த பயம் இருக்கும். பட் ஆஸ் வி க்ரோ ஓல்டர் ஐ திங்க் தட் ஷுட் மெச்சூர் இன் டு ரெஸ்பெக்ட். கரெக்ட். ரெஸ்பெக்ட் வர்சஸ் ஃபியர். ஆனால் அவங்க வந்து நிறைய டைம் எப்படி எதிர்பார்க்குவாங்கன்னா பயந்து கீழ்படியணும். ஸோ ஹவு டு யூ லைக் திங்க் அபவுட் தட் ரெஸ்பெக்ட் வர்சஸ் ஃபியர்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் ஃபியர், பைபிள் வசனம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பியாண்ட் ரெஸ்பெக்ட், பியாண்ட் ஃபியர், ஆல் ஆஃப் தட் இட்ஸ் லவ். என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் நேசிக்கிறேன், எங்கள் அம்மாவை நான் நேசிக்கிறேன். நான் இதை பண்ணிட்டா எங்கள் அப்பா ஹர்ட் ஆகிடுவார், நான் இப்படி பண்ணலைன்னா எங்கள் அம்மா ஹர்ட் ஆயிடுவாங்க, அதனால நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு வரணுமே தவிர பயப்பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளா பூச்சாண்டிங்களா? இல்லை அதாவது ஐயோ நான் பண்ணிட்டேன்னா இது that's definitely going to be in the trailer. பயப்படுத்தி என் பிள்ளைய நான் அடிச்சு பயப்படுத்துறதுக்குன்னா பூச்சாண்டிங்களா? அது தான் வேற என்ன லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க தெரியல. இப்படி பண்றதுக்கு இல்லை இந்த குச்சி இந்த வெப்பன் எல்லாம் வச்சிருக்கிற சாமி நம்ம கிடையாது. பேரண்ட்ஸ், ஐ மீன் யால பேரண்ட்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து லவ்ன்ற ஒரு பெரிய விஷயத்த இது பண்ணணும். அண்ட் ரெஸ்பெக்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவரோட ஐ மீன் பேரண்ட்ஸ் ஆண்டவரோட நடந்தாங்கன்னா இஃப் தே ஸ்டிக் டு வாட் தே ஸ்பீக், இஃப் தே அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை செஞ்சாங்கன்னா தானாக மதிப்பு வந்துடும். நான் அடிச்சு மதிப்பை கொண்டு வரணும்னா வரவே வராது. அது ஒரு 10 வயசு குழந்தை வரைக்கும் வரும். 15 வயசில் அந்த குழந்தை மதிக்கவே மதிக்காது. 20ல் அது ரெபெலியஸாக மாறிடும். யோசிச்சு பாருங்க, ஒசாமா பின் லேடனை ரேஸ் பண்ணதும் ஒரு பேரண்ட் தான், ஏப்ரஹாம் லிங்கனை ரேஸ் பண்ணதும் ஒரு பேரண்ட் தான். இல்லை ஒரு பேரண்ட் தான் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏப்ரஹாம் லிங்கன் இஸ் நோன் ஃபார் இஸ் ஆனஸ்டி, ஆனஸ்ட் ஏப்னு சொல்கிறாங்க. ஒசாமா பின் லேடன் என்ன பண்ணார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த குழந்தைய நான் தீவிரவாதியாக உருவாக்க போகிறேன்னா இல்லை நான் கடவுளுக்கு தான் வளர்க்குறேன் ஆனால் அடிச்சு வளர்க்க போகிறேன் அப்படின்னு அடித்தாதான் பயம் வரணும். அகெயின் அம்மானா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன வருது, அப்பானா என்ன வருது. என்னைக்கு வந்து அப்பா உட்காந்து என் கூட பேசியிருக்காரு, எனக்கு அப்பா இந்த டிஷர்ட் போட உனக்கு அழகாக இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, இறங்கி போயிட மாட்டாங்கல்ல பேரண்ட்ஸும். ஐ மீன் எங்கள் வீட்டில் வி டூ ஆல் தட்.
வி காம்ப்ளிமெண்ட் ஒன் another. பட் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னா ஒரு காலேஜ் மீட்டிங்கில், அக்கா 9 o'clockலேருந்து 9-10 வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசலாம். அதுவும் என்ன பண்ணணும், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேப்பரில் எழுதி வச்சிடணும், ஃபீஸ் கட்டணும், இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு எழுதி அவர் சாப்பிட்ற பிளேட்டு கீழே வச்சிடணுமா. அப்போ அந்த அப்பா சொல்லும் போது பேசணும். அவள் அழுதுகிட்டே சொல்கிறா, அக்கா எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்குன்னு எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் என்கிட்ட எங்கள் அப்பா உட்காந்து பேசலையே. அண்ட் இது வந்து பேரண்ட்ஸில் வந்து அப்பாங்க செய்கிற ஒரு விஷயம் நான் பார்த்தது எங்கள் வீட்டில் இல்லை. பட் ஜென்ரலி நான் பார்த்ததுன்னா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு 15-16 வந்த பிறகு கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப உட்காந்து பேச மாட்டாங்க. பசங்கன்னா ஜாலியாக பேசுவாங்க. கேர்ள்ஸ் வந்து அம்மா அந்த பிரச்சனை இருக்கு, பசங்கிட்டையும் பேசுறது இல்லை சில பேர். ஓகே, பொண்ணுங்க கிட்ட அவங்க உட்காந்து பேசவே மாட்டாங்க. ஸ்பெஷலி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் பொண்ணுங்க வந்து அந்த அப்பாவோட அன்புக்காக ஏங்குவாங்க. ஸோ there's nothing wrong. நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே தோல் மேலே கை போட்டு இதை பண்ணாத, இப்படி ட்ரெஸ் பண்ணு, இது பண்ண அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக கேட்பா. நீங்கள் சொல்லாததுனால தான், அதுவும் சொல்கிறத வந்து ஹாஷாக இவ்வளோ ஷார்ட் டாப்லாம் போடக்கூடாது, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லும்போது நீங்கள் லவ்ன்ற எலமெண்ட்டே கொடுக்காம அதை பயப்படுத்தி எப்படி செய்ய வைக்க முடியும்? எவ்வளோ நேரம் அது அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து அது எப்படி ஆயிரும்னா, பர்ஸ்ட் அவுட் ஆகி பறந்து போயிடும் வீட்டை விட்டு. ஸோ ஃபியர் டசன்ட் ஒர்க், லவ் ஒர்க்ஸ். அண்ட் ரெஸ்பெக்ட் தானா ஏர்ன் பண்ற மாதிரி எல்லாருமே நடந்துக்கணும். நம்மளும் நடந்துக்கணும், அவங்களும் நடந்துக்கணும். What you said is like really beautiful. Respect, fear and யோசிக்கிறதோட think about it like love. That is like really beautiful. Yeah, I think that love does work better. Yeah, okay. கடைசியா வந்து நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுக்க போறேன். அந்த சினாரியோல இருந்து நீங்க I want you to draw out a point. அந்த பாயிண்ட்டை நான் என்னவா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை முடிச்சுட்டு நம்ம we can wrap up. Okay? So let's say you want to do something, but your folks don't want you to do that. But it's not wrong. What you want to do is not wrong. நீங்கள் பண்ண விரும்புறது வந்து தப்பு இல்லை, ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. The reasons can be anything. Okay? What do you do now? And how would you like, if you can advise that teenager? இப்போ நான் சொல்றத வந்து நம்ம தமிழ்லயும் சொல்லணும். தமிழ் நீங்க அதுதான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க. ஓகே, நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது நீங்க நல்லா செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. அது நல்லா செய்யறீங்கன்னு இல்ல, நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, தப்பு இல்ல, கரெக்ட். நீங்க செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, கரெக்ட் தான், ரைட் தான். ஆனாலும் உங்க பேரண்ட்ஸ் வந்து வேண்டான்னு சொல்றாங்க. இப்ப what would you tell that teenager to do? What would you advise him to do? And what does he do to maintain a healthy relationship with his parents? I know it's a loaded question, so take your time to think about it. Okay, முதல்ல வந்து இப்போ நீ ஓப்பன் எண்டட் क्वेश्चन கேட்டிருக்கல, இன்னொன்று வந்து இந்த கேள்வி இப்பெல்லாம் கேட்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போதான் எனக்கே வந்து இட்ஸ் கமிங் லைக் a shock. ஆனா கேள்வி நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. உன்னோட கிரியேட்டிவிட்டியை நான் பாராட்டுறேன், ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்து நான் நினைக்கல. எனிவேஸ், நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். இன்னொன்று வந்து டீனேஜர்ஸ் வந்து தேர் எக்ஸ்ப்ளோரர்ஸ், ஜூனியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 9 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்க நீங்கள் ஜூக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலி. அதே மாதிரி டீனேஜில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பண்ணுவானு சொன்னால் அதுதான் பண்ணணும். தீ சுடும் அப்படின்னா அது கேட்காது, சுட்டா சுட்டுதில்ல அப்படின்னு, இதுதான் அது பிரெயின். ஓகே, அது பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும், தெரியாததுனால நான் சொல்கிறேன் சைக்கலாஜிக்கலி. அண்ட் லவ் பண்ணால் தப்புனா ஏன் பண்ணுவேன்னு நிற்கும், பண்ணி ஒரு 4 வாட்டி ஹார்ட் பிரேக் ஆச்சுன்னா ஆமாம் அம்மா அப்பா சொன்னது கரெக்டுன்னு தெரியும். ஐயோ நீ போய் KFCயில் சாப்பிடாதா, இல்லை இந்த மாதிரிலாம் டெய்லி சாப்பிட்டேன்னா உனக்கு அல்சர் வரும்னா கேட்காது, வந்தாதான் தெரியும். சரியா? ஸோ இதுதான் அவங்க போய் அது அப்படிதான் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ், அந்த ஸ்டிமுலேஷன் ஒர்க்ஸ் லைக் தட். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி பை டிஃபால்ட் ஆண்டவரே என்னோட பிள்ளையை நீங்கள் பாதுகாத்துக்கோங்கன்னு ப்ரே பண்ணுறது. அது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக, அது எல்லாரும் பை டிஃபால்ட் பண்ணுற விஷயம். ரெண்டாவது, அந்த குழந்தைய டீனேஜில் கண்டிக்காமல் சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா வந்து ஒரு அம்மா அப்பான்றது இல்லாமல் என் ஃப்ரெண்டு ஐ கேன் கோ. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஹூ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இன்னைக்கு இல்லை, சின்ன வயசுலேருந்தே மை பேரண்ட்ஸ் ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தே ஹேட் ஆல்வேஸ் பீன் either மை மதர் ஆர் மை ஃபாதர். யாராச்சும் ஒருத்தங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கனாலும் இன்னொருத்தங்க இறங்கிடுவாங்க. So what's the difference between like a parent and a friend? பேரண்ட்னா வந்து ஓகே, நான் அப்பா நான் உனக்கு சமைச்சு கொடுத்துட்டேன், உன்னை கடை கூப்பிட்டு போகிறேன், இதை பண்ணிட்டேன், அவ்வளோதான், நத்திங் பியாண்ட் தட். மேபி உன்னோட நீடெல்லாம் நான் மீட் பண்ணுறேன், உனக்கு என்ன தேவை இருக்கோ அதை நான் சந்திக்கிறேன். ஃப்ரெண்டுனா நான் எல்லாமே பேசலாம். இந்த மிஸ் என்னை திட்டாங்க, இந்த பையன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், இந்த பையன் என்கிட்ட இதை சொன்னான், இந்த பொண்ணு இதை சொன்னா,
எனக்கு இது சாப்பிடணும்னு தோணுது, எனக்கு காலையில் எழும்பவே பிடிக்கல, எப்படி ஃப்ரெண்டு கிட்ட பேசுவோம்? அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தேன்னா நான் ரொம்ப மணி நேரம் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னா ஆப்வியஸ்லி மை பேரண்ட்ஸ். இன்டென்ஷனலி ஸ்கூல் டேஸ்லலாம். ஸோ தேர் ஆல்வேஸ் பீன் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ எனக்கு தெரியும், நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை, மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கு வந்து பிளட்னா அலர்ஜி, ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் பிடிக்காது. காக்ரோச் பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்காது. அண்ட் பிளட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு, ஐ எம் நாட் தட் பர்சன். பட் த என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் பிகாஸ் ஐ ஹேட் மார்க்ஸ் ஆல்சோ, தி செட் இப்போ படிக்கிற புள்ள டாக்டர் ஆகலாம். அதுதானே பேரண்ட்ஸ்க்கு அப்போ தெரியும். ஸோ அதுதான் அவங்களோட ஆசை. ஆனால் ஐ வாஸ் லைக் ஆஃப்டர் மீடியா பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு நான் என்ன சொன்னேன், நான் விஸ்காம் படிக்க போகிறேன், நான் மீடியா படிக்க போகிறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நீ இவ்வளோ இது வச்சிருக்கிறதுனால மீடியான்றது நீ எப்போ வேணால் படிக்கலாம், லைக் அதை ஒரு சர்டிஃபிகேஷன் டிப்ளமோ கோர்ஸாக கூட படிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து பேசணும். எல்லாரும்னா நான், என் அம்மா அப்பா. டாக்டர் ஏன் ஆக வேணாம்? டாக்டர்னா ஐ டோன்ட் திங்க் நான் இன்னைக்கு ப்ராபப்ளி எம்பிபிஎஸோ எம்டிஓ முடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டேன் என் கரியரில். ஐ வுடன்ட் ஹவ் படித்து கிளியர் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சா தான் நான் படிக்க முடியும். ஸோ ஐ சாட் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் வி கேம் டு அ கன்க்ளூஷன், லெட்ஸ் டூ இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் உனக்கு மீடியா படிக்கணுமா, சர்டிஃபிகேஷன் முடிக்கலாம். ஐ ஃபினிஷ் டிப்ளமோ இன் வீடியோ ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் மை இன்ஜினியரிங். ஸோ அவங்க சொன்ன அது விஸ்காமில் படிக்கிறதையும் நான் படித்தேன், இன்ஜினியரிங்கும் படித்தேன். அண்ட் தே சா இவ அதை எடுத்து படிச்சான்னா அவள் வந்து ஃபுல் ஆஃப் ஹார்ட் போடுறா, நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். இப்போ இந்த டீனேஜருக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒன்று பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு செய்யாதன்னா கண்டிப்பாக எந்த குழந்தையும் அதை யோசிக்கும். ஆரம்பத்துலேருந்தே இந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்குள்ளே யாராவது ஒருத்தங்க இருங்க. ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த குழந்தை வந்து இப்போ நான் போகிற காலேஜ்லலாம் சொன்னாங்க, நான் வந்து ஃப்ளைட் அது பேர் பைலட் பற்றி படிக்கணும், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், ஏர்கிராஃப்ட் படிக்கணும் அப்படி சொன்னாங்க. ஏர்கிராஃப்ட் வந்து பெரிய ஸ்கோப் நம்ம இந்தியாவில் இல்லை. அண்ட் அவங்க பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதை உட்காந்து புரிய வச்சு பிளான் பி பிளான் சி சொன்னாங்கன்னா அந்த சைல்டு புரிஞ்சுப்பாங்க. தட் இஸ் வாட் ஐ வுட் அட்வைஸ். அதையும் மீறி நான் ஏர்கிராஃப்ட் தான் பண்ண போகிறேன் அப்படி சொன்னால், வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் 3 மாதம் நீ போய் பார்ட் டைமாக வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வா, மேக் மணி. உன்னோட இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணுற, ஏன்னா டீனேஜர்ஸ் கேன் மேக் மணி இன் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை பண்ணும்போது த சைல்டு வில் நோ, அப்போ இவ்வளோ காசை நான் சம்பாதிக்க எனக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், அப்போ அம்மா அப்பா எப்படி அதை பண்ணுவாங்க அது தெரியும். இல்லை அதையும் தாண்டி பண்ணிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு பர்சிவரன்ஸ் ஜாஸ்தின்னு தாராளமாக நம்ம படிக்க விடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி சேலஞ்சஸோ குட்டி டாஸ்க்கோ கொடுத்து பண்ண வைக்கும் போது அந்த குழந்தைக்கு புரியும், அவங்களுக்கே தெரிஞ்சிடும் பண்ண முடியுமா முடியாத. ஏன்னா ஈஸி இல்லை ப்ரோ. கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அது 4 லட்சமா ஃபீஸாக நான் கொடுத்துட்றேன் அப்படி பேரண்ட்ஸும் உடனே இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை டிஸ்கண்டினியூ ஆயிடுது படிக்க பிடிக்காம. ஸோ allow the child to go through the pain of making money and it's okay. அந்த குழந்தைக்கு இப்போ எனக்குலாம் தெரியும் ஒரு விஷயம் நான் கேட்கும்போது, இந்த விஷயம் எங்கள் அம்மா அப்பா எனக்கு வாங்கி தரணும்னா அவங்க 10 நாள் வேலை செஞ்சால் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு, ஸோ 10 நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்கும். அப்படி நான் கஷ்டப்பட்டு அவங்கள வாங்க வைக்கணுமா? ஸோ அதை யோசிக்க ஆரம்பித்தாவே we will start figuring out our talent, நமக்கு என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது, அவங்களுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். 3வது விஷயம், எந்த டீனேஜராக இருந்தாலும் சைல்டாக இருந்தாலும் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்றதை புரிய வைக்கணும். இப்போ எனக்கு டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க, நான் எதுக்கு இன்ஜினியரிங் எடுக்கணுன்றதை நான் சொன்னேன். அப்போ வி கேம் டு கன்க்ளூஷன், இன்ஜினியரிங்கும் படி, உன்னை நாங்கள் மீடியாவும் படிக்க வைக்கிறோம். அண்ட் இன்னைக்கு அவங்க ஆசைப்பட்ட டாக்டரும் நான் ஆயிட்டேன். ஸோ தே கேன் டெல் மை டாட்டர் இஸ் ஆல்ரெடி a doctor. That is because I wanted. அவங்க நான் சொன்னதை செஞ்சாங்க. ஸோ இப்போ the best thing I could do is I can become a doctor for them. So I think sitting with them, talking will help them understand. And parents, I think being parents, sorry, it will not work. Lot of suicides are happening. I listen to a lot of stories personally. பிள்ளைங்க வந்து குட்டி குட்டி விஷயத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக தற்கொலை பண்ணுறது. இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, சின்ன வயசில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிருப்பாங்க, குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைக்கு நோனா என்னன்னு தெரியாது, ஒரு ரிஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, லைஃப்பில் எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண தெரியாது. கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பிறகு ஒரு 15 வயசுல அவங்க தான் ஆக்குறாங்க. ஏன்னா அவங்க தானே கொடுக்குற பண்ணுறாங்க. அப்போது அதையும் மீறி அவங்களோட பனிஷ்மெண்ட் வந்து வெறும் அடிக்கிறது தான். ஏன் அடிக்கிறேன் அதுவே சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் கரண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடிப்பாங்க. ஏன் அம்மா அடிக்கிறாங்க, ஏன் அதுக்காக அடிக்கிறாங்க, ஏன் திட்டுறாங்க? அந்த குழந்தை 7 வயசுலேருந்தே அதுக்கு கொஞ்சம் ரீசன் அவுட் பண்ண முடியும். 9 வயசில் நல்லாவே பண்ணும். 13 வயசில் கிளியராக வை, ஹவு, வென், அது எல்லா ரீசனிங்கும் அவங்களுக்கு வளர்ந்துடும். அப்படின்னும் போது அதை சொல்லி கொடுத்தா, இதுக்கு தான் அடிக்கிறேன், இதுக்கப்புறம் நீ செய்வியா? அப்படி அடிக்கிறது மட்டும் பனிஷ்மெண்ட்டாக இல்லாமல் சில வாட்டி
வேறு பனிஷ்மெண்ட் கூட கொடுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 monthsக்கு போய் இப்போ டீனேஜர்ஸ்னால் நீ போய் வேலை பார்த்துட்டு வா, அட்லீஸ்ட் 5,000 சம்பாதிச்சுட்டு வா, உன்னோட ஸ்கில்லை பாரு, என்ன பண்ண முடியும்னு பாரு. இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் நான் போவேன்னு நிற்கோங்க, பயங்கரமான கிரிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு ஐ வாண்ட் டு பிகம், அவங்கள காலையில் 4 மணிக்கு எழுந்து ஓட விடுங்க கிரவுண்டில். ஒரு 4 மாதம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் தேர். ஸோ அதை பண்ணும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் கொடுக்கும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே திஸ் இஸ் மை கெப்பாசிட்டி, திஸ் இஸ் சம்திங் ஐ கான் டூ. அப்படி பண்ணும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்டுன்னு நான் நினைக்கிறேன். I think the same thing. Communicate in a better way. Communicate in போது it becomes, நான் சொல்லிட்டேன்ல நீ கேட்கணும், அதுவும் கம்யூனிகேஷன் தான். நான் சொல்லிட்டேன்ல அவ்வளோதான், நோ இஸ் நோ, அதுவும் கம்யூனிகேஷன் தான். ஆனால் உட்கார வச்சு இப்படி அண்ட் இது ஒருவேளை பேரண்ட்ஸ்க்கு தெரியலன்னா there are lot of academic counselors, there are lot of counselors இருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் புரிய வச்சிங்கன்னா they'll understand it better. Yeah, that was a long answer for a very complicated question. நீ வந்து இப்படி சுத்தி வளைச்சு பேசி கேட்டனா. Yeah, I think the takeaway from this conversation is it's a two-way street. Parents and love is common. Love base love தான். அந்த பிள்ளை ஒரு நிமிஷம் இந்த பிள்ளையை இவ்வளோ திட்டுனே, ஏன்னா நிறைய பசங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஓடி போயிடுறாங்க வீட்டை விட்டு. நிறைய பசங்க வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஐவ் சீன் நல்ல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நல்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ட்ரக்ஸ் எடுக்கிற பசங்களை நான் பார்த்துருக்கேன். டீனேஜில் கஞ்சா எடுக்கிறது, தப்பான வழியில் போயிட்டாங்கன்னா திருத்தி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு என்ன அன்பு தானே வேணும். இப்போ நீங்கள் அன்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை போய் அந்த வயசில் அந்த எவ்ரிபடி லாங்ஸ் ஃபார் லவ். எனக்கு தெரியும் பேரண்ட்ஸும் இருந்திருப்பாங்க லவ் பண்ணு, ஆனால் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு டீனேஜருக்கு அந்த ஹார்மோனெல்லாம் ரொம்ப இதுவாக பண்ணுறதுனால ஒரு அப்ரிசியேஷன் மேக்ஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு நீ அழகாக இருக்க, அந்த குழந்தை வந்து ஒரு ஷார்ட்டாக ட்ரெஸ் போடும்போது இல்லைன்னா இடகுடமாக இடகுடமாக இல்லை, அதுக்கு அது ட்ரெண்டாக இருக்கும், நமக்கு அது இட்ஸ் அ நோவாக இருக்கும். போடும்போது இல்லை அசிங்கமாக இருக்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நம்ம என்னைக்கு கடைசியாக அந்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணோம்? அது உங்கள் குழந்தை பியாண்ட் எவ்ரி திங். அது நம்ம என்ன நினச்சி போனால், என் குழந்தைக்கு நான் ஏன் சாரி சொல்லணும், என் குழந்தைக்கு நான் ஏன் அழகாக இருக்கேன்னு சொல்லணும், என் குழந்தைக்கு நான் ஏன் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவனுக்கே புரியணும். அது எப்படி புரியும்? நமக்கு இவ்வளோ வயசில் 60 வயசில் 50 வயசில் பேரண்ட்ஸ்க்கு புரியாது, அப்போ குழந்தைக்கு ஆப்வியஸ்லி புரியாது. ஸோ ஒரு 4 வாட்டி நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்களேன். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் நிறைய டீன்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அப்ரிசியேஷன் வந்து ஹாப்பினஸ்ன்ற ஒரு ஹார்மோனை தானாக செக்ரீட் பண்ண வைக்கும். அந்த ஹாப்பினஸ்ன்ற ஹார்மோன் நீங்கள் ஒரு விஷயத்தை பாராட்டினா அவங்களுக்கு வரும், அதை தாண்டி அவங்க போதைப் பொருள் எடுத்தாலும் வரும். ஸோ அந்த போதைப் பொருள் எடுக்கிற அளவுக்கு ஏன் நம்ம விடணும்? இப்போ ஒரு வேளை உங்கள் பொண்ணு வந்து வீடை பெருக்கி வச்சுருந்தாங்கன்னா, ஏ சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் நீ எனக்கு இதை பண்ணி வச்ச, குறைஞ்சிட மாட்டோம். ஐ திங்க் குறைஞ்சிட மாட்டோம்ல. அண்ட் உங்கள் பையன் அழகாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஷோவை பண்ணுறான், இல்லை உங்கள் பையன் ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறான், ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது நல்லா இல்லைன்னா கூட முதல்ல வந்து இந்த சாண்ட்விச் அப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவாங்க, சாண்ட்விச் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். முதல்ல வந்து நல்லதை சொல்லுங்கள், அப்புறம் நடுவில் வந்து எதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணுமோ அதை சொல்லுங்கள், திருப்பி நல்லதை சொல்லி முடிச்சிருங்க. அப்போனா அந்த குழந்தைக்கு புரியும். எல்லாருக்குமே ஃபார் தட் மேட்டர் இது வந்து ஒன் மெத்தட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் டைஜஸ்ட். ஸோ நம்ம சொல்லும்போது நீ பார் இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, அதில் ஒரு 4 நல்ல விஷயமாவது இருக்கும். அண்ட் ஸோ வித் சில்ட்ரன் லைக் அஸ் ஆல்சோ. அம்மா அப்பா குக் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கு, ஒரு 4 நாள் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் பயங்கர ஹாப்பியாகிடுவாங்க. ஸோ ஐ திங்க் டேக் டைம் டு அப்ரிஷியேட், டேக் டைம் டு காம்ப்ளிமெண்ட், தேங்க் பண்ணுங்கள், தப்பு செஞ்சால் சாரி சொல்லுங்கள். கீப் லைஃப் வெரி சிம்பிள். லைக் அப்பா கிட்ட பேசணுன்னா இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. அண்ட் ப்ளீஸ் கீப் இட் சிம்பிள். அண்ட் ஐ திங்க் நான் ரொம்ப கெத்தான ஆளு. நீங்கள் ஊர் உலகத்துக்கு பாஸாக இருக்கலாம், பிள்ளைக்கு அப்பா. அண்ட் பிள்ளைங்க லாங் பண்ணுறது அந்த அன்புக்காக தான். அந்த அன்பு கிடைக்காததுனால தான் ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டேயோ மாட்டி லைஃப்பை ரொம்ப மோசமாக்கிட்டு அவங்க கல்யாணன்ற வயசில் வரும்போது நானும் ஒரு பொண்ணு சொல்லி கேட்டேன், ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கேட்டேன், அக்கா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாமான் இருக்குக்கா. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். சொசைட்டி ப்ரெஷர் இருக்கோ, பீப்புள் சொல்லுவாங்க, பீப்புள் வில் ஆல்வேஸ் ஹேவ் சம்திங் டு டெல். சொல்கிறதுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னையும் சொல்லுவாங்க, உங்களையும் சொல்லுவாங்க, உன்னையும் சொல்லுவாங்க, எல்லாரையும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த சொல்கிற கல்லெல்லாம் வச்சு நம்ம ஒரு ராஜ்யம் கட்டிட்டோன்னா, ஒரு பில்டிங் கட்டிட்டோன்னா, ஒரு கரியரை பில்ட் பண்ணிட்டோன்னா, ஒரு ஃபேமிலி அழகாக பில்ட் பண்ணிட்டோன்னா, நீங்களும் அவங்க குடும்பத்தை எப்படி கட்டினீங்கன்னு ஐடியா கேட்க வருவாங்க. ஸோ அதுதான் பீப்புள். குடும்பத்தை என் பிள்ளைக்காக என் குடும்பத்துக்காக வாழ போகிறேன்னா, இல்லை என் சொந்தக்காரங்களுக்காக சமுதாயத்துக்காக வாழ போகிறேனான்றது மேட்டர்ஸ்.
பா சரியான கன்க்ளூஷன். ஓகே, நீங்கள் பேசினது ஐ திங்க் the affection, give them the affection, the attention that they're looking for. நம்ம எபிசோட் 2ல ஷார்லட் கூட பண்ண எபிசோடில் this is exactly the same thing that we talked about. நாங்கள் ஒரு ஸ்டோரி கவர் பண்ணோம். நான் ஃபுல்லாக அதை பற்றியெல்லாம் பேச போதில்லை. if you want to watch it, it's one of our best episodes. ரொம்ப அமேசிங்கான கான்வர்சேஷன். ஸோ it is episode 2. if you haven't watched it, watch it after this. ஸோ அந்த கான்வர்சேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல வந்து நான் ஒரு ஸ்டோரி ரொம்ப நாளாக கவர் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்டோரி எப்படின்னா, she was a pastor's kid. She left her home because she didn't feel loved, or she didn't get the attention that she wanted from her parents. She left her home. She became an OnlyFans model. She became the top 1%. She was earning almost $80,000, $85,000 a month. ஸோ $1 million ஒரு இயருக்கு $85,000 ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அந்த OnlyFans அக்கௌண்ட்டில் இருந்து. அப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப எல்லாம் வந்து பயங்கர ஹையில் போயிட்டு இருக்கும்போது தென் ஒன் டே ஷி ஃபெல்ட் லைக் ஷி வாஸ் அலோன். அவங்க இருந்துட்டு இருந்த அந்த டைமில் இருந்துட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஷி ஃபெல்ட் அலோன். அண்ட் தென் ஷி ஃபெல்ட் காட் டாக்கிங் டு ஹர். நவ் ஷி கேம் பேக், ஷி காட் பேப்டைஸ்ட், ஷி காட் ரெஸ்டோர்ட், அண்ட் நவ் ஷி இஸ் மேரிட் அண்ட் ஷி ஹேஸ் அ லைஃப். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியை நான் ரொம்ப நாளாக கவர் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஷார்லட் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஐ ஃபெல் லைக் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் டு ஹேவ் திஸ் கான்வர்சேஷன் வித். ஸோ ஐ ஹேட் அர் ஆன் ஃபார் எபிசோட் 2. என்ன சர்ப்ரைசிங்னா ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் சேம் ஸ்டோரி ஷார்லட்டுடைய ஸ்டோரி. வித்தவுட் தி ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர்ஸ் அது மேட்ச் ஆகாமல் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி த சேம். ஆனால் அவங்க ஃபேமிலி இல்லை, ஐ திங்க் த ஃபேமிலி இஸ் ப்ரிட்டி க்ளோஸ். இட் வாஸ் ஃப்ரம் தி சர்ச். ஓகே, சர்ச் ஹர்ட் நிறையா இருந்ததுனால. ஸோ இட் வாஸ் ஷார்லட்டை திரும்ப சொன்னது என்னென்னா, அந்த ஸ்டோரிலையும் நாங்கள் கவர் பண்ண ஸ்டோரியில் அந்த பாஸ்டர்ஸ் கிட்ட என்ன சொன்னதுன்னா, ஐ வாஸ் கிரேவிங் அட்டென்ஷன், ஐ வாஸ் கிரேவிங் லவ். அஃப்கோர்ஸ் தே டோன்ட் நோ தட் அட் த டைம். அவங்க தே வாஸ் சீக்கிங் சம்திங். அவங்க இங்கே கிடைக்காததுனால தே ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் இட் எல்ஸ்வேர். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு அந்த அட்டென்ஷனோ அந்த லவ்வையோ கொடுத்துட்டாங்கன்னா, இட் மேட் நாட் பி அவுட் ஆஃப் எ பியூர் இன்டென்ஷன். அவங்க இன்டென்ஷன் வேறையா இருக்கலாம், பட் தே ஸ்டில் காட் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தட் தே ஆர் லுக்கிங் ஃபார். கரெக்ட். அண்ட் அவங்க வந்து ஓகே இதுதான் லவ், இதுதான் அஃபெக்ஷன் நினச்சிட்டு அவங்க போயிட்டு அதெல்லாம் பண்ணி தென் தே லேட்டர் தே ரியலைஸ் திஸ் இஸ் நாட் இட். அது அவங்க பிறகு அவங்களுக்கு புரிஞ்ச பிறகு திரும்ப வர்றதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, ஒரு ஃபிலிமே ஆகிட்டுக்கும் அவங்க வாழ்க்கையை. ஸோ இவ்வளோ ஆகி வர்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் லைக் கிவ் தெம் தி அட்டென்ஷன், கிவ் தெம் தி லவ். இன்னொரு விஷயம் வந்து ப்ராபப்ளி சொசைட்டியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. இதில் இன்னொருத்தங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, ஏன்னா இது நிறைய பசங்க, நான் ஐ டீல் வித் லாட் ஆஃப் சில்ட்ரன் இல்லை, ஐ மீன் சுற்றி ஸ்பெஷலி பாஸ்டர்ஸ் பசங்களாம் சொல்கிறது, அக்கா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கக்கா அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அவங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களும் சில்ட்ரன் தான். இது ஐ எம் நாட் ஃப்ரம் அ பாஸ்டர்ஸ் பேக்ரவுண்ட் தோ, பட் நான் இது வந்து காமனாக சொல்கிறேன். எல்லாருமே சொல்கிறதுனால, நிறைய பசங்க என்கிட்ட சொன்னதுனால நான் வந்து இந்த ஊழியக்காரரோட புள்ள அப்படின்றதுனால ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன், அது ஒரு புள்ள அவ்வளோதான், அப்படி மட்டும் பாருங்க. அண்ட் நம்ம புள்ளைய வளர்க்குறதுக்கே நம்ம ரொம்ப திண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது குடும்பத்தில். நம்ம குடும்பத்தை கட்டுறதே இட்ஸ் எ பிக் டாஸ்க். ஸோ அதனால வந்துட்டு மற்றவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது அதை ஒரு ஸ்டோரியாக எடுக்கலாம், அதை 2 பேரும் உட்காந்து காசிப் பண்ணலாம், அதை பற்றி பேசலான்றது டசன்ட் மேக் சென்ஸ். பிகாஸ் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது இட் மைட் அஃபெக்ட் யுவர் ஜெனரேஷன். ஸோ ஐ திங்க் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டோம்னா மற்றவங்க அந்த ஹர்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒருத்தங்க சர்ச்சுக்கு வரல, ஒருத்தங்க இந்த மாதிரி தப்பாக போயிட்டாங்க, நான் அவங்களை இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன், ஐ திங்க் இட் இஸ் நாட் நீடட். லவ் ஹீல்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் எல்லாருமே சொல்கிறது வந்து எங்களை நேசிக்க சொல்லுங்கள், அக்செப்ட் பண்ண சொல்லுங்கள். அதை அக்செப்ட் பண்ணி நேசிச்சிட்டோன்னாவே ரிகான்சிலேஷன் நடந்துரும்னு நினைக்கிறேன். Yeah. So yeah, the whole takeaway, the only takeaway that I want you guys to have, if you just want to have one takeaway, is that family is really important. Family is a very important aspect. It is an institution initiated by God. So God would design them or a family. So it's a really important thing. So and in the end, it matters if you stick together. I know it's like it gets really difficult. இவங்க கூட இருக்கிறதோட போயிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய டைம் யோசிச்சுட்டே இருப்போம். ஆனாலும் அங்கே கூட இருந்து seeing it through is what love is. That's what God did for us. நம்ம யோசித்து பாருங்கள், எத்தனை முறை வந்து நம்ம ஆண்டவரை பிட்ரே பண்ணியிருக்கோம், எத்தனை முறை நம்ம ஆண்டவருக்கு எதிராக பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம திரும்ப போகும்போதெல்லாம் அவர் மன்னிச்சிருக்கிறாரு. So we still have to remember that. And it's a two-way street.
பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் 2 பேரும் வந்து இவங்களும் இறங்கணும் அவங்களும் இறங்கணும். இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் போத் த சைட்ஸ். ஸோ அவங்க இறங்கணும் நான் பண்ண மாட்டேன், நீவன் இறங்கணும் நான் பண்ண மாட்டேன்னு இருந்தோன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். ஸோ yeah, hope you guys like learned something from this, and this is one of my favorite conversations yet. So I mean it. So ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம பேசும்போதே வந்து எனக்கே அந்த ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் விஷயம். ஆனால் அது எதுன்னு சொல்ல மாட்டேன். I'd be putting out too much information out there. I think that's a good place to end this episode. Thank you for coming on, doing 2 episodes with us. நன்றி. I hope we'll have you back again. நன்றி. திரும்ப உங்கள் வாய்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகிட்ட பிறகு அக்கா வந்து இங்கே வர வைக்கிறது எனக்கு நானே யோசித்தேன். ஏன்னா she was doing ministry இன்னொரு இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி போன எபிசோடில் சொல்லியிருப்பேன் ஜீசஸ் ரெடீம்ஸில் அந்த இடத்துல வந்து அக்கா வந்து சில ஒர்க் ஷாப்ஸ் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. she did like 15 hour sessions. ஸோ அது ரொம்ப டாக்ஸிங்காக இருந்ததுனால தான் அவங்க வாய்ஸும் வந்து கொஞ்சம் மஃபில்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எடிட்டில் நான் எவ்வளோ பண்ணி அதை காப்பாற்ற முடியுமோ பண்ணி காப்பாற்றுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி எங்கள் சென்னையில் ரொம்ப ஃப்ளட் இருந்துச்சு. தண்ணியிலலாம் இறங்கி கொஞ்சம் வீர சாகசாலாம் பண்ணதில் ஐ ஹேட் டெம்பரேச்சர் அண்ட் ஆல். Yeah. But I think it's always a joy to bring out content. So thank you, Sam. Thank you for having me. Thank you for coming on. So that's a good place to end the podcast. Hope you guys liked it. Hope you guys learned something. If you did, let us know in the comment section. If you have any questions irundha Q nu போட்டுட்டு comment section la podunga. And if you want to stay updated with all of our future episodes and all of the videos that we post, definitely subscribe and hit that bell icon so that you never miss an episode. That's it from me today. Hope you guys liked it, and I'll see you again in another episode. Thank you.